கூறும் குடும்ப உளவியல் என்ற தலைப்பின் கீழே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இன்றைய காலகட்டத்திலே மிகவும் முக்கியமாக ஒரு தலைப்பாக நாங்கள் கருதுகிறோம். இன்று உலகத்திலே பலவிதமான தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு பின்னால் ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பமும் அந்த தொழில்நுட்ப அறிவியலுடைய வளர்ச்சியின் சீர்கேடுகளை நோக்கி அந்த தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியின் விளைவுகளுக்கு உட்பட்ட குடும்பங்களாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குடும்பம் சம்பந்தப்பட்ட உளவியல் என்னவென்பதை நாங்கள் அறிந்து வைத்திருப்பது காலத்தின் கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த தலைப்பிற்குள்ளே செல்வதற்கு முன்பதாக பொதுவாக நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்கள் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. உலக வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல வரலாற்றுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல நூற்றாண்டுகளை பல நாகரீகங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாழ்ந்து மறைந்து விட்ட நாகரீகங்களாக இருக்கட்டும், இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சமுதாயங்களாக இருக்கட்டும், அனைவருமே குடும்பம் என்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார்கள். குடும்பம் என்றால் அவசியமான ஒன்றுதான் என்பதை உலகத்திலே யாரும் அடியோடு முற்றிலும் முழுதாக மறுக்கவில்லை. கூடாது, குடும்பமாக யாருமே வாழக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக எந்த நாகரிகத்திலும் யாருமே தெளிவாக டிக்ளேர் பண்ணது கிடையாது. எல்லோரும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குடும்பங்களை பற்றி விவரிக்கின்ற நேரத்திலே குடும்பத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து காட்டுவதற்காக இன்னும் சில செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரின் யதீரு பி ஜனாஹி. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும், வானத்திலே பறக்கக்கூடிய எந்த பறவையாக இருந்தாலும் சரி, இல்லா உம்மமும் அம்சாலுக்கும், உங்களை போன்ற ஒரு சமுதாயங்களே, அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். மிருகமா இருந்தாலும் ஒரு உயிரினமா இருந்தாலும் ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய ஒன்று என்று இறைவன் சொல்லுகிறான். யாரை போல என்றால், மனிதர்கள் எப்படி சமூகங்களாக வாழ்கிறார்களோ, குடும்பங்களாக வாழ்கிறார்களோ, இதே போன்றுதான் மிருகங்களும் உயிரினங்களும் பறவைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு பகுத்தறிவு இல்லாத உயிரினம் சமுதாயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே, சமுதாயமாக வாழக்கூடிய ஒரு வழிகாட்டலை இறைவன் அந்த பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்திலே, மனிதர்களாகிய நாங்கள், பகுத்தறிவு வழங்கப்பட்ட நாங்கள் சமுதாயங்களாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆனா இன்று நிலைமை எப்படி போகிறது தெரியுமா? ஒரு சாரார் இந்த உலகத்திலே, ஒட்டுமொத்தமாக அனைவரும் இதை சொல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட ஒரு சாரார் குடும்பம் என்ற கட்டுப்பாட்டை சிதைப்பதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். குடும்பமா எதுக்கு வாழணும் என்று கேட்கிறாங்க. எதுக்கு குடும்பம்? ஏன் தனி மனிதனா வாழ முடியாதா? நான் ஒரு தனி மனிதனாக நின்று இந்த உலகத்திலே சாதிக்க முடியாதா என்று கேட்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எவன் கேட்டா என்ன, எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இவ்வாறான கருத்துக்கள் யாரூடாக மக்கள் மத்தியிலே எத்தி வைக்கப்படுகிறது என்று ஆய்வு செய்து பார்த்தால், திரை உலகத்திலே யாரெல்லாம் பிரபல்யமான நட்சத்திரங்களாக திகழ்கிறார்களோ, யாரெல்லாம் சமுதாயங்களில் அந்தஸ்து பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்களாக கருதப்படுகிறார்களோ, இவர்கள் தான் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே எத்தி வைக்கிறார்கள். தமிழகத்திலே சினிமா என்றால் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு நிலையில் எல்லாரும் இருப்பாங்க.
நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு பைத்தியம் இல்லை சினிமாவில். ஆனால் அதை இப்போ உருவாக்க பார்க்குறான். இலங்கையில் என்ன செஞ்சிட்டான், தமிழ் மொழியிலேயே இரண்டாவதாக ஒரு சினிமாவை தயாரித்து வச்சிருக்கிறான் இலங்கையிலேயே. அந்த அளவுக்கு சினிமா துறையை இப்போ இலங்கையிலும் ஊக்குவிச்சு கொண்டு வர்றான். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் படத்தை இலங்கையில் எடுத்திருந்தான். இப்போ சமீப காலத்தில் ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிட்டான். பேரெல்லாம் சொல்லி நான் விளம்பரப்படுத்த தேவையில்லை, அதனால செய்தியை சொல்லிட்டு போறேன். இப்படி திரை உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறான். ஏன் முயல்கிறார்கள்? அதை பார்க்கக்கூடியவர்கள், திரைப்படங்களை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள், அதிலே பாடம் படிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். என்ன பாடம் படிப்பாங்க? கெட்ட விஷயங்களை பாடங்களாக படிப்பார்கள். இந்த சினிமா துறையில நட்சத்திரங்களை கொண்டு வந்து குடும்பம் தேவையில்லைன்னு பேச வைக்கிறாங்க. எங்க எல்லாருக்கும் குஷ்புவை தெரியுமா இல்லையா? முசுப்புக்காவது குஷ்புவை பார்ப்போம். அப்படியா? பார்த்தீங்கன்னா அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏகத்துவத்தை பேசுறவங்க சினிமா பார்க்க கூடாது. ஆனால் இந்த திரை உலகத்தில் இருக்கிற இந்த குஷ்புவை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்றா தெரியுமா? யார் யாரோடு வேண்டுமென்றாலும் வாழலாம், எப்படியும் வாழலாம், அதற்கு நாங்கள் தடை விதிப்பது தனி மனித சுதந்திரத்தில் நாங்கள் கை வைப்பதாகும். குசுப்பு சொன்னா கேட்கக்கூடிய ஒரு 10,000 பேர் இருப்பான். அவன் என்ன நினைப்பான்? ஆஹா, என்னத்துக்கு கட்டுப்பாடு, என்னத்துக்கு எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஒழுங்கொண்ட நாங்கள் ஏற்படுத்தணும், எப்படியும் வாழ்வோம், எந்த மாதிரி வாழலாம் என்ற ஒரு மனோநிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். சரி, அவள் சரி ஒரு பொம்பளை சொல்லிட்டு போனா, தூர நோக்கி இல்லாம சொல்லிட்டு போனான்னு பார்த்தா, சினிமா துறையிலே இன்னும் மிக முக்கியமான சினிமா துறையின் ஜாம்பவனாக கருதப்படக்கூடிய தமிழ் சினிமா உலகத்தில் ஒருத்தன் தான் இந்த கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடியவன். இப்ப மக்கள் நீதி மையம் என்று சொல்லி ஒரு கட்சி, அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில வாக்குகளை சேகரிக்கிற அந்த வேட்டைக்கு அவர் இறங்கி இருக்கிறாரு. இவருடைய கொள்கை என்ன தெரியுமா? இவன் சொல்றான், குடும்பம் என்றது அவசியம் இல்லை, குடும்ப கட்டுக்கோப்போட நாங்க வாழ வேண்டும் என்பது நிர்பந்தம் இல்லை, யார் யாரோடு வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று சொல்லக்கூடிய கருத்தை தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு கட்சியை நிறுவி மக்களுக்கு ஆட்சி புரியக்கூடிய ஒரு ஆட்சி பீடத்தை இலக்கு வைத்திருக்கக்கூடிய ஒருவனுடைய கொள்கையாக வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது பாதிப்பில்லையா? சரி, இந்தியாவில் சொன்னா சொல்லிட்டு போட்டு எங்களுக்கு என்னன்னு கேட்பீங்க. அதான் இந்தியாவில் எந்த சினிமா போட்டாலும் இங்கே பார்க்கிறானே, அங்க எதெல்லாம் அவங்க ஏற்றுமதி செய்யறாங்களோ அப்படியே இங்க இறக்குமதியாகி இங்க எங்கட வாழ்க்கையில ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த கருத்துக்களை பார்க்கும்போது மக்கள் குடும்பத்தை வெறுப்பாங்க, குடும்பம் என்றது தேவையில்லைன்னு நினைப்பாங்க. சரி, பரவாயில்லை, குடும்பம் தேவையில்லைன்னு நாங்க நினைக்கல, இந்த அறிவு கெட்டவங்க தானே சொல்றாங்க, சினிமா கூத்தாடிகள் தானே சொல்றாங்கன்னு பார்த்தா மிகப்பெரிய புத்திஜீவிகளாக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர் தான் கார்ல் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடியவன். கார்ல் மார்க்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே. அவன் ஜேபிகாரனா, அவன் சமூகவியலை சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்தணும், அனைவருக்கும் சமமான முறையில் வளங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை சொன்னவன். அவன் சொன்னதை விட சிறந்த தத்துவங்களை இஸ்லாம் சொல்லி இருக்குது, அது தனி விஷயம். இந்த கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் இந்த திருமணம் என்பது. நீங்க பெண்களுக்கு விடுதலையை கொடுத்துறீங்கன்னு கேட்கிறான். எப்படி விடுதலை? பெண்களை திருமணம் என்ற பெயர்ல அடிமைப்படுத்தாதீர்கள். கார்ல் மார்க்ஸ் சொன்னா 10 படிச்சவன் யோசிப்பான், ஏன் இந்த அறிஞர் சொல்றாரு, இவர் சொல்றது ஏதாவது நியாயம் இருக்கத்தானே செய்யும், உலகத்துக்கு மிகப்பெரிய புரட்சிகரமான பொருளாதார தத்துவத்தை சொன்ன ஒரு மகா பெரிய அறிஞரா இல்லையா என்று இப்படி கருத்து சிதைவுகள் மக்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவி ஒரு சமுதாய கட்டுப்பாட்டை அப்படியே சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. நமக்கு என்ன, எவன் எங்க சொன்னாலும் அவன் ரஷ்யால இருந்து சொல்லட்டும், இவன் இந்தியால இருந்து சொல்லட்டும் நீங்க நினைப்பீங்க. இலங்கையில கிளம்புறாங்களா இல்லையா? இலங்கையில எப்படி கிளம்புதுவல்? நம்ம முஸ்லிம் பெண்கள், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் அமைப்புகளை உருவாக்கி கொண்டு
இன்று என்ன குரல் எழுப்புகிறார்கள்? முஸ்லிம் தனியார் சட்டத்தை மாத்துவோம் என்றாங்க. சரி, மாத்திரண்டா தேவைண்டா மாத்த தான் வேணும். குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதாக மாற்ற வேண்டும். மதுஹப் சட்டங்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் இருந்தால் திருக்குர்ஆனுடைய சட்டத்தை தனியார் சட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு அறிஞருடைய கருத்தின் அடிப்படையிலே தனியார் சட்டம் இருந்தால் நபிகள் நாயகத்தின் சட்டத்தின் அடிப்படையிலே தனியார் சட்டம் மாற்றப்பட வேண்டும். இது நியாயமான கோரிக்கை. ஆனா அவங்க கோரிக்கை என்ன வைக்கிறாங்க தெரியுமா? பெண்களுக்கு ஆண்கள் 4 பேரை திருமணம் முடிக்க வேண்டும் என்றா எங்களுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. அப்ப உனக்கு 4 திருமணம் தேவையான்னு நாங்க கேட்கிறோம். இப்ப கேட்ட உடனே சுதாரிச்சு கொண்டு தேவையில்லாததை கேட்டுட்டோம் போலண்டு இல்ல, திருமணம் முடிக்கும் போது எங்க கிட்ட அனுமதி எடுக்க சொல்லுங்க. நீ குடுப்பியா? குடுக்குற விஷயமா இருந்தா கேட்க சொல்லலாம். அனுமதி குடுப்பியா? உன்கிட்ட கேட்டு பெர்மிஷன் எடுத்து இவன் 2வது திருமணம் முடிக்க போனேன்னு வைங்க, இவன் கபருக்குழிக்கு போக்காட்டிலும் திருமணம் முடிக்க பெர்மிஷன் கிடைக்குமா? நீ தான் குடுப்பியா? கொடுக்க மாட்டாய். அப்ப இவங்க சுதாரிக்கிறாங்க. என்ன, குர்ஆன் பெண்களுக்கு ஒரு வித்தியாசமான சட்டத்தை சொல்லுது. இத மாத்திரம் சொல்லவில்லை, பெண்களை ஆண்களை காதிகளாக நியமிக்கிறார்கள், எங்களுக்கும் காதியாகணும். ஆண்களை ரெஜிஸ்டர்களாக நியமிக்கிறார்கள், எங்களுக்கும் ரெஜிஸ்டர் ஆகணும் என்று கேட்கிறாங்க. மேலோட்டமா பார்த்தா நியாயமான கோரிக்கை மாதிரி உலகத்துக்கு விளங்கும். ஆனா இதுல என்ன சொல்ல வர்றாங்க? ஆண் பெண் சமத்துவம் என்ற கோட்பாட்டை இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளே நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சமமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான அந்தஸ்தை தான் இஸ்லாம் வழங்கி இருக்கிறதா? வணக்கத்திலே, வழிபாடுகளிலே, சொத்துக்கள் சேர்ப்பதிலே, படிப்பதிலே, உழைப்பதிலே, அனைத்திலும் ஆண்களும் பெண்களும் சமமானவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்ப அமைப்புல, ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்தில் ஆண்களும் பெண்களும் சமமா? இல்லை. ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் தனியாக இருக்கிறது, பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் தனியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் தான். குடும்பத்தில் நிர்வாகத்தை கேட்கிறியா? குடும்ப நிர்வாக பொறுப்பு கேட்கிறியா? காதி நீதிபதியாக வரணும் என்ன கேட்கிறாங்க? குடும்ப பஞ்சாயத்தை தீர்க்கக்கூடிய அந்த தகுதியை பெண்களுக்கு தரட்டுமா? உனக்கிட்ட கொடுத்தா ஒரு பொம்பளை வரும், அவட பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்லுவா? பிரச்சனையை திறந்து சொல்லுங்கன்னு கேட்டா பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி அவரை டெப்ப துறப்பா. என்ன டெப்பு? 2 கண் இருக்குது. இப்ப அழ சொல்லுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு இப்ப அழுமா? தாராளமா அழும், பிம்மி பிம்மி அழும். கண்ணீர் எங்க இருந்து தான் வருதோ தெரியாது, இந்த அழுகிற 2 அழுது கொண்டே போகும். அப்போ உன்ன மாதிரி சென்டிமெண்டாக அனைத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வைத்து குடும்ப பஞ்சாயத்தை தீர்க்கலாமா? அவ சொல்லுவா, பொம்பளை மனைவி சொல்லுவா, என் கணவன் இருக்கிறானே அப்பப்பா அவன் பேச்சு எப்படி பேச்சு பேசுவான் தெரியுமா? என்ன அடிப்பான், என்ன உதப்பான், எனக்கு அநியாயம் பண்ணுவான். சொன்னோன்னு அப்படியா டேய் நீ போ ரிமானுக்கு கேண்டு வாய்வ. எதுக்காக உதைக்க கூடாது, அடிக்க கூடாது, வாஸ்தவம் தான். சரி, அவங்கிட்ட கேட்கணுமா, நீ எதுக்காகடா உதைச்சாய், எதுக்காக அடிச்சாய் கேட்கணுமா இல்லையா? கேட்டு அவன் காரணத்தில் நியாயம் இருந்தா நீ இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்ற அறிவுரையை சொல்லிட்டு நீடும் மார்க் அடிப்படையில் கையை உயர்த்த கூடாதுன்னு சொல்லி அடிக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு வழிகாட்டினா அது வேற கணக்கு. பெண்கள் என்ன செய்வாங்க? பெண்கள் தரப்புக்கு எப்போதுமே சாதகமாக நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில சமத்துவம் கேட்டா எப்படி கொடுக்கிறது? இப்படி கேட்கிறாங்க. இப்படி கேட்டா குடும்பங்கள் சிதையும், குடும்ப நிர்வாக கட்டமைப்பு சின்ன பின்னமாகிவிடும். ஒரு பொம்பளைய குடும்ப நிர்வாக பொறுப்பை கையில கொடுத்தேன்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவா? மாப்பிள்ளைக்கு சொல்லுவான், இங்க வாங்க, நீங்களும் காலையில் எழும்பி 2 தேங்காவை திருவி தரணும், இல்லாட்டி உங்களுக்கு சோறாக்கி தரமாட்டேன். அது நான் மட்டும் அடுப்பை போயிட்டு பற்ற வைக்கணுமா, நான் மட்டும் தண்ணியை சூடாக்கணுமா, நான் மட்டும் தேலையை போட்டு தேத்தனையை ஊற்றி கொடுக்கணுமா, ஏன் உனக்கு கை இல்லையா? இப்படி கேட்க ஆரம்பிச்சான்னு வைங்க, இவன் கடையில் கணக்கு பார்க்கறதா, வீட்டுக்கு வீட்டில் ஊத்துற தேத்தனைக்கு தேலை கரண்டி எத்தனை கணக்கு பார்க்கறதா?
எப்படி மனசு குழம்பி போயிரும்? ஒரு மரபு வழியாக கணவன் வந்து உழைக்க போறானா, மனைவி வந்து அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் என்ற பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதே, அதெல்லாம் சிதைஞ்சிரும். அப்ப இந்த நிலை இன்று சமுதாயத்தில் உருவாகி கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கு மேலே நாட்டுக்காரன் போறான் தெரியுமா? இவங்க இப்படி புரட்சி செய்யறாங்க, அவன் எப்படி புரட்சி செய்யறான் தெரியுமா? வாழ்க்கையில பெண்களே எங்களுக்கு தேவையில்லைன்னு ஆண்கள் முடிவெடுக்கிறாங்க, ஆண்களே தேவையில்லைன்னு பெண்கள் முடிவெடுக்கிறாங்க. ஏண்டா எப்படிடா வாழ போறீங்க? இன்டர்நெட் காலம், போன்ல வாழுவோம், நாங்க ஸ்கைப்ல வாழுவோம், வாட்ஸ்அப்ல வாழுவோம், யூடியூப்ல வாழுவோம், எப்படி வாழ்ந்து காட்டணும் சொல்லி. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு கூட ஆணுடைய துணை தேவையில்லை என்ற நிலைமை போயிட்டுருச்சு. இன்னைக்கு குழந்தைகளை உருவாக்கி கொள்வதற்கு பெண்கள் ஆண்களுடைய உயிரணுக்கள் இருக்குதே, அதை கூட சர்வதேச சந்தைகளில் விற்கிறான். உயிரணுக்கள் இணைக்குது. யாருடைய உயிரணு வேணும்? உயிரணுக்களுக்கு என்று சொல்லி தனியாக பேங்க்ல வச்சு அதை பாதுகாத்து விலை கொடுத்து வாங்குறதுக்கு வச்சிருக்கிற. இப்ப பெண்கள் கேட்கிறாங்க மேலை நாடுகள்ல, எனக்கு எதுக்குடா ஒரு ஆம்பளை புள்ள பெற்றுக்கொள்ளணுமா? ஆர்டர் பண்ணுவேன் ஆன்லைன்ல, எத்தனை டாலர் பேமெண்ட், என் விசா கார்டில் பேமெண்ட் போகும், என்னுடைய கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டில் பேமெண்ட் போகும், உயிரணுக்கள் வந்து சேரும், நானா அட்மிட் ஆகுவேன், குழந்தைய பெற்றுக்கொள்வேன், நான் வளர்ப்பேன், நீ யாருடா எனக்கு என்று கேட்கிறாங்க. இது முத்தி போயிட்டு எந்த அளவுக்கு வந்துருச்சண்டா, இன்று எதிர்ப்பால் கவர்ச்சி, எதிர்ப்பால் கவர்ச்சி என்ன ஒன்று இருக்குது. பெண்களுக்கு ஆண்கள் மீது கவர்ச்சி, ஆண்களுக்கு பெண்கள் மீது கவர்ச்சி என்ன ஒன்று இருக்குது. இதை உடைச்சி ஒரு பால் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை இன்று மேலே நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது யார் யாரெல்லாம் ஏற்படுத்துறாங்க? தென் அமெரிக்கா நாடுகள், கனடா போன்ற நாடுகள், ஜெர்மன் போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இந்த போன வருஷம் ஆஸ்திரேலியால சம்மதிக்க வச்சான். ஆஸ்திரேலியால சென்ற வருடம் ஒரு பால் திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தான். நம்ம நாட்டில் இதற்கான குரல்கள் இப்போது எழுந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கேட்கிறாங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? பாருங்க, இந்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு மக்கள் மயப்படுத்தி குடும்ப அமைப்புகளை வந்து சிதைக்கிறாங்க சொன்னா, சஃப்ரான் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் இளைஞன் அவன் சொல்கிறான், அவன் சிங்களத்தில் சொல்றான் பாருங்க, ஃபேஸ்புக்ல போடுறான், மா அகீக்மனின் மகே சஹகருவா சோயமி, நான் கூடிய சீக்கிரமாக என்னுடைய வாழ்க்கை துணையை நான் தேடுகிறேன். ஒரு ஆம்புல துணையை தேடுறானா. எப்படி வாழ்க்கை துணை? சிங்களத்தில் வாழ்க்கை துணைக்கு சா கருவா சா காரியண்டு, ஆம்பளை வாழ்க்கை துணைக்கு சா கருவாண்டுவாங்க, பெண்ணுடைய வாழ்க்கை துணைக்கு சா காரியண்டுவாங்க. இவர் யாரை தேடுறாரு? சஹா கருவா தேடுறாரு. இப்ப கருவா தேடுறது யாரு? சர்ஃபான் தேடுறாரு. என்ன சொல்றான்? அவரது விசித்துணே சிட்ட விசி நமையா தத்தர பிரியமனாப்ப பெணுமக்கின் யுத் சமலிங்கிக்க கொள்ளைக்குயுத்துய். அவன் 23-29 வயசுக்குள்ள நல்ல அழகான தோற்றம் உள்ள, ஒரு பால் திருமணத்தில் ஆர்வம் உள்ள ஓரினை சேர்க்கையாளராக இருக்க வேண்டும். நாசமா போச்சு போங்க. இந்த சமுதாயத்தை கொண்டு போயிட்டு எங்க வைக்க? மேலே நாடுகள பிரச்சனைய பேசினா இவன் எங்க இருக்கிறான்? கொழும்புல இருக்கிறான். கொழும்புல ராஜகிரிய பகுதியில் இருக்கிறான். இப்படி ஃபேஸ்புக்ல ஓபனா போடுறான். இது எப்படி எங்களுக்கு தெரியுமே பாக்குறீங்களா? இணையதளத்தில் கொசிப் வெப்சைட் இருக்குது. கொசிப் என்றா ஊர்வலாய் தேடுறது. இதுக்கெண்டே சில வெப்சைட் வச்சிருப்பான். கொசிப் லங்கா, கொசிப் இந்தியா, என்ன சரி வச்சு பேர் வைப்பான். இந்த கொசிப் வெப்சைட்ல இந்த செய்தி பரபரப்பான செய்தி என்ன தெரியுமா போடுறான்? இலங்கையிலும் ஒரு பால் திருமணத்திற்கு இப்போது மக்கள் ஆதரவளிக்கிறார்கள், மக்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதோ இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு முஸ்லிம் இளைஞன் அதற்காக வேண்டி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு ஆர்வமா எங்கட சமுதாயத்துக்கு நல்ல பேரை ஏற்படுத்துறதுக்காக இப்படி ஒரு தியாகம் செஞ்சிருக்கிறான் என்று இது அப்படியே எடுத்து காட்டுறாங்க. விளங்குதா? நாங்க எங்க போறோம் என்று விளங்குதா? எல்லாம் மோசம், நிலைமைகள் மோசமா போகுது. சிலவங்க என்ன பண்றாங்க? இது ஒரு நிலைமை. இந்த நிலைமையை தாண்டி
இப்போ ஒரு பாலும் வேணான்னு சிலவங்க முடிவு வந்து அவங்களுக்கு என்ன பால் வேணுமா? எந்த பாலும் வேணாம், ஆண் பாலும் வேணாம், பெண் பாலும் வேணாம், எங்களுக்கு உயிரற்ற பொருட்கள் இருக்குதே அதை வச்சு இல்ல, உயிருள்ள பொருட்கள் பகுத்தறிவு இல்லாத மிருகங்களை நாங்க திருமணம் முடிக்கிறோம் என்று அமெரிக்காவில் ஒரு பொம்பளை சொல்லுது, என்னுடைய கணவன் நான் ஆசையாக வளர்க்கும் என்னுடைய நாய் அப்படின்னு. நீயும் ஒரு நாய், அதுவும் ஒரு, சரிதானே? நாய்க்கு நாய் தான் ஜோடி தேடணும், ரெண்டு நாய் தானே. ஏன்னா என்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நான் கேட்கும் நேரத்தில் எல்லாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் நாக்கை தொங்க விட்டவாறு என்னுடைய கணவன் நிறைவேற்றி வைக்கிறார். என் நாய் நாக்கை தொங்க வச்சு கொண்டு தான் இருக்கும். இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? மாப்பிள்ளமார்கள் எல்லாம் இந்த மாதிரி நாய்க்குட்டிமா இருக்கணும், நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், என்னுடைய நாக்கு தொங்கிக் கொண்டுதான் இருக்கும், உன் பின்னாடியே வருவேன் இப்படி என்றாங்க. பூனையை கல்யாணம் முடிக்கிறான், இந்த மாதிரி நிலைமை வருது. இதையும் தாண்டி ஒத்தர் என்ன பண்ணான் தெரியுமா? அமெரிக்காலே தான். அங்கே உள்ளவனுக்கெல்லாம் சுத்த பைத்தியக்காரங்களும் தான் அங்கே இருக்கிறான். இப்போ அமெரிக்காவில் பிரசிடென்ட் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவன் எல்லாத்தையும் விட முத்தின பைத்தியக்காரன். ட்ரம்ப் என்று ஒருத்தன் இருக்கிறானே ரெஸ்லின்காரன், அவன் ஒரு பைத்தியம். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஒருத்தன் மொபைல் போனை காட்டி, ஐபோன் உண்ட காட்டி சர்ச்சில் போய் ஒரு திருமணம். என்ன திருமணம்? மொபைல் போனுக்கு இவர் மோதிரம் போடுறான். எப்படி மொபைல் போனுக்கு மோதிரம் போட்டேன்னு கேட்டா, அந்த மொபைல் போன் கவர் இருக்குதே அதுல வந்து ஒரு அந்த போனை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் வைக்கலாம் தானே, ஸ்டிக் எல்லாம் வைக்கலாம் தானே. இந்த மாதிரி மோதிரம் போடுறதுக்கு மாதிரி ஒரு கெஜெட் ஒன்று அதில் போட்டு இவர் சர்ச்சில் வந்து அந்த மொபைல் போன் ஒரு ஸ்டாண்டில் இந்த கேமரா வந்து ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி போனை வச்சு மோதிரம் போடுறதுக்கு ஒரு கம்பி ஒன்று அதில் நீட்டை வச்சு இவன் வந்து ஐ லவ் யூ, ஐ ஆம் கோயிங் டு மேரி யூ என்று மொபைல் போனை கல்யாணம் முடிக்கிறான். எவ்வளவு லூசு பயலோன்னு பாருங்க. ஏன்டா மொபைல் போனை முடிக்கிறேன் உலகமே கேட்குது. என்னுடைய அறிவே அதுதான், என்னுடைய உயிரே அதுதான், நான் எதை கேட்டாலும் தரும். உண்மைதானே? கையுள்ளுக்கு உலகம், எதை கேட்டாலும் தரக்கூடிய நிலையில் ஒரு மொபைல் போனை வைத்துக்கொண்டு இன்னைக்கு குடும்பம் நடத்த நினைக்கிறான். எப்படி குடும்பம் நடத்துவாய்? அது முடியும் என்றான். அவன் மொபைல் போன்ல இன்றைக்கு குடும்பம் நடத்துறான், கல்யாணம் முடிக்கிறான். இதுக்கு அமெரிக்காவில் இப்ப யோசிக்கிறாங்க, இதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரணுமே. உயிரற்ற பொருட்களை திருமணம் முடிப்பதற்கு சட்டத்தில் எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லை, இதுக்கும் சட்டம் கொண்டு வரணும் என்று இப்ப இந்த கிறுக்கங்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. இதுக்கும் சட்டம் கொண்டு வரணும். இப்படி ஒட்டுமொத்த உலகமே சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நமது முஸ்லிம் குடும்பங்களுடைய நிலை எப்படி என்றதை நாங்களும் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அவன் சரி மொபைல் போனை கல்யாணம் முடிச்சான், நம்ம ஆக்கள் கல்யாணம் முடிச்சதை அறிவிக்க மாட்டான். உண்மையிலே பொண்டாட்டிய கல்யாணம் முடிச்சதை விட நம்ம ஆக்களும் மொபைல் போனை தான் கல்யாணம் முடிச்சு கொண்டு வாழ்றான். பொண்டாட்டியோட வாழ்றானா மொபைல் போனோட வாழ்றானா? நிறைய பேர் வீட்டில் பொம்பளையோட பேச மாட்டான், போனை தான் நோட்டி கொண்டு. அதை என்ன பார்க்குறானோ தெரியாது, எதை ஷேர் பண்றானோ தெரியாது, என்ன டெக்ஸ்ட் பண்றானோ தெரியாது. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் மாதிரி இவர் டைப் பண்றது. உலகத்தில் என்னமோ தத்துவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு சேர்க்க போற மிகப்பெரிய ஒரு அறிஞர் மாதிரி எப்ப பார்த்தாலும் டைப் பண்றான். என்ன பண்றான்னு தெரியா, நியூஸை ஷேர் பண்றான், எதை ஷேர் பண்ணு தெரியா, நிறைய செய்திகளை பார்க்கிறான், எதுக்கு பார்த்தேன்டே தெரியா. நிறைய பேருக்கு டோட்டலா மொபைல் போனோட தான் நம்ம ஆக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ நிம்மதியை இழக்காதே, உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் இந்த குடும்ப வாழ்க்கையில் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான். என்ன குடும்ப வாழ்க்கையில நிம்மதி என்று யோசிப்பீங்க? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் முதலாவதாக உங்களுக்கு நிம்மதியை எதில் ஏற்படுத்தி இருக்கிறான் தெரியுமா? உங்களுடைய வீடுகளில் நான் அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். வீடண்டா அமைதியா இருக்கணும், அமைதியை பெறக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். முஸ்லிம்களுடைய வீடுகளே அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்கக்கூடிய ஒரு இடம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய வீட்டில் சக்கீனத் இருக்குதா? சக்கீனான்ற ஒரு பொம்பளை புள்ள இருப்பாளே தவிர
அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அமைதி இருக்குதா? வீட்டுக்கு போன அமைதி வரணும். எப்படி பள்ளிவாசலுக்குள்ள ஐவேளை தொழுகைக்கு நாங்கள் செல்லுகின்ற நேரத்திலே அந்த இறைவனுடைய நினைவும் இறை வசனங்களுடைய நினைவும் இறை தூதருடைய வழிகாட்டலும் நமக்கு ஒரு ஆறுதலை அமைதியை தந்து அந்த தொழுகையை விட்டு நாங்கள் திரும்புகின்ற நேரத்திலே அப்படியே நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆகி வர்றோமோ, அதே மாதிரி ஒரு சக்கீனத் குர்ஆன் ஓதுகின்ற நேரத்திலே நமது உள்ளத்திலே எப்படி ஒரு அமைதியை நாங்கள் உணர்கிறோமோ, அதே போன்ற ஒரு சக்கீனத் நம்முடைய வீடுகளில் இருக்க வேண்டும். அல்லாஹ் வீடுகளில் அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாங்கள் அமைதியாக வாழ்கிறோமா? எங்களுக்கு அந்த அமைதி கிடைச்சிருக்குதா? நிறைய பேர் வேலை விட்டுட்டு 5 மணிக்கு தான் ஆஃப் ஆகுறான். வீட்டுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு சேர்றான் தெரியுமா? 8 மணிக்கு 9 மணிக்கு. காரணம் என்ன தெரியுமா? 5 மணி டு 9 மணி 4 ஹவர் நேரத்தோட நான் வீட்டில் போயிட்டு இருந்துட்டு வைங்க, அந்த நேரம் எனக்கு நரக வாழ்க்கை மாதிரி இருக்கே இயலாது. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, எதையாவது திட்டிக்கொண்டே இருப்பாங்க, எதையாவது பேசிக்கொண்டே இருப்பாங்க. எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, என் வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றான். ஏன் அப்படி நடந்தது? அல்லாஹ் சொன்ன அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நிம்மதி ஏன் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், அந்த நிம்மதியை அடையக்கூடிய வழிகளை நாங்கள் வீடுகளில் ஏற்படுத்தவில்லை. நம்முடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய சாந்தமும் இறங்கக்கூடிய அந்த வீடுகளாக நாங்கள் மாற்றவில்லை. இஸ்லாமிய மயப்படுத்திய ஒரு வீடாக நாங்கள் மாற்றவில்லை. அதனால் தான் எங்களுக்கு அந்த நிம்மதிகள் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். வீடுண்டா ஒரு நிம்மதியான ஒரு இடமா இருக்கணும். அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்யணும். எங்கட வீடு எப்படி இருக்குது? எப்ப பார்த்தாலும் ஒரு டிராமாவை போட்டுக்கொண்டு இருப்பாங்க. சீரியல் ஒன்று போட்டுக்கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? சக்தி டிவியில் ஒரு நாளைக்கு எத்தனை டிராமா போகுது சீரியல்? பெண்கள் சொல்லுங்க, பரவாயில்ல வெக்கப்படாமல் சொல்லுங்க, ஒன்றும் நினைக்க மாட்டோம். இங்கே எல்லாம் பார்க்குறவங்க தான். செம்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இங்கே சொல்லுவாங்க. அது சண்டிர இருந்தால் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? தெரியாட்டி முழிச்சிப்பாங்க. யார் செம்பா கௌதே கெம்பான்னு கேட்டிப்பாங்க. இவ சிரிக்கிறாங்கண்டா செம்பாவை பற்றி தெரியும். ஏன்னா இன்னொருத்தர் யோசிக்கிறாங்க, இவருக்கு எப்படி தெரியும்? அடுத்த கேள்வி, இது இவருக்கு எப்படி தெரியும்? நாங்கள் என்ன சமுதாயத்தில் நடக்குதுன்னு பார்த்து வச்சுக்கொள்ளணுமா இல்லையா? சீரியல் நடக்கிறது இல்லை. சக்தி டிவியில் ஒரு நாளைக்கு 14 சீரியல் போகுது. நான் ஒருக்க அந்த லிஸ்ட் எடுத்து ஷெட்யூல் எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தேன். அரை மணித்தியாலத்துக்கு 14 சீரியல். இந்த சீரியல்களில் என்ன சொல்லி தர்றாங்க பாருங்க, நல்ல உற்று நோக்கி கவனிங்க. ஒருத்தி வருவா, முதல்ல ஒரு பொம்பளை, அது ஒரு விதமா, அது சொல்லவும் கூடாது, ஒரு விதமான ஒரு தோற்றத்தில் வந்து மேக்கப்பில், நேரடியாக பார்த்தா எல்லாரும் ஓடிடுவாங்க. மேக்கப்பை போட்டு அப்படி வெள்ளை வெள்ளையரண்டு ஆக்கி கொண்டாந்து வச்சிருப்பாங்க. இது வந்து முதல்ல அழுவும், மேக்கப்போட அழுவும், அழுது கொண்டே இருக்கும். ஏண்டி அழுவுறேன்னு கேட்டா, என் மாமியார் சதி செய்கிறாள். இன்னொன்று வரும், அதுவும் அழுவும். ஏண்டி நீ அழுறேன்னு கேட்டா, என் கணவன் எனக்கு சதி செய்கிறான். இன்னொன்று வந்து அழுது கொண்டு இருக்கும். நீ ஏன் அழுறேன்னு கேட்டா, ஏன வந்து அவங்க சதி செய்கிறாங்க, இவங்க சதி செய்கிறாங்க, பாம்பு வருது, பே வருது, திஷ்டி வருது, இதையே காட்டி பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள், குடும்பம் என்றாலே பிரச்சனை தான் என்று ஆக்கி வச்சுட்டாங்க. யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வைத்து விட்டார்கள். எந்த நிலையிலும் யாரும் சதி செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். எப்போதும் நாங்கள் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனையை போடுவான், அதுக்கு தீர்வை காட்ட மாட்டான், தீர்வை வந்து அடுத்த நாள் தான் காட்டுவான். அந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளையே சிந்திச்சு சிந்திச்சு வாழக்கூடிய ஒரு மனோநிலைக்கு எங்களை தள்ளி, நீ குடும்பமா வாழ்ந்தா, இதுவரைக்கு சொல்றது ஆர்டிபிஷியல் ப்ராப்ளம்ஸ், செயற்கையான பிரச்சனைகள், எங்கட குடும்பத்தில் இல்லாத இயற்கை இல்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி சீரியல்கள் மூலமாக செயற்கையாக தந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய எங்களோட மனசை அலைய விடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி எங்களுக்கு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையை அவன் டிவி மீடியாக்காரன் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். இதை பார்த்து 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 எங்களோட வீடுகள் நிம்மதியை துளைத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் நிம்மதியை இழந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா?
வீடண்டா நிம்மதி. அடுத்தது உனக்கு நிம்மதியை தரக்கூடியது உன்னுடைய மனைவி. அல்லாஹ் சொல்றான், மனைவியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேனே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. உன்னிடமிருந்தே ஒரு துணையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேனே, அது என்னுடைய அத்தாட்சிகளில் இருக்கக்கூடிய ஒன்று, அது என்னுடைய அதிசயத்தில் ஒன்று. எதற்காக? லித்தஸ்குனு இலைஹா, உன்னிடம் அவள் அமைதியை பெற்றுக் கொள்வதற்காக. பொண்டாட்டி அல்லாஹ் ஏற்படுத்துறான் அமைதியை பெற்றுக் கொள்வதற்காக. நம்முடைய மனைவிமார்களிடமிருந்து இந்த அமைதியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். தனியாக வாழணும் என்று எல்லாரும் நினைப்பான், ஆனா சாத்தியம் இல்லை. ஒரு மனுஷன் சமுதாயத்தில் தவறி வழி தவறாமல் வாழ்வதற்கும் ஒரு மனைவி தேவை, ஒரு துணை தேவை. மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்றென்றும் நிரந்தரமாக இளமையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறு வயது, பருவ வயது, இளைஞராக இருந்து பிறகு முதுமையை அடையக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் காலச்சக்கரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப தன்னந்தனி மனிதனாக ஒரு சமுதாயத்திலே வாழ முடியாது என்றதுனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? மனைவியை ஏற்படுத்துகிறான். அது யாரில இருந்து மனைவியை ஏற்படுத்துறான்? உங்களிலிருந்தே உங்களுக்கு மனைவி. மனைவி அல்லாஹ் மனித இனத்தில தான் தந்திருக்கிறான். எங்களுக்கு மிருகத்தில் ஒரு துணையை தந்தானா? தரல. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் தஆலா மனுஷன்ல இருந்து மனைவியை தராம மிருகத்திலிருந்து மனைவியை தந்தா ஆண்கள் நீங்க என்ன செய்வீங்க? பொம்புளை பெண்களை நிம்மதியை அடைவதற்குரிய ஒரு வழியாக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொல்றான். அப்படி சொன்ன அல்லாஹ் அந்த பெண்களை நாங்கள் உங்களிடமிருந்தே ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். ஏன் எங்களுக்கு மிருகத்திலிருந்து ஒரு துணையை தரல? ஆண்களுக்கு மிருகத்திலிருந்து ஒரு துணையை தந்தா என்ன நடக்கும்? இப்ப எம்மா தகமல இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான் வைங்க ஒரு பேச்சுக்கு, உங்களுக்கு துணை எங்க இருந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும் வேண்டா, குரங்குல இருந்து தான் ஏற்படுத்திக் கொள்ளணும். என்ன செய்வீங்க? இந்த பக்கத்தில் உள்ள காட்டுட பேர் என்ன? காடு இருக்கு தானே, என்ன எங்கட என்ன கல் அது? அம்புலுவாவை கந்தகி போவாங்க இப்ப எல்லாரும். எதுக்கு? குரங்கு எடுக்கிறதுக்கு. அதுக்கு ரிலவ் பேட்டாவும் தான் கிடைக்கும். ஒரிஜினல் குரங்கு கிடைக்குமா? என்னுடைய துணை என்று ஒருத்தர் சண்டை பிடிக்க அது மரத்தோட விட்டு இன்னொரு மரத்துக்கு பாஞ்சு போகும். எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வரும். அல்லாஹ் மனித இனத்திலே பகுத்தறிவுல சிந்திக்கக்கூடிய விதத்தில் ஒரு துணையை தந்திருக்கிறான். அதுல அமைதி இருக்கிறதா அல்லாஹ் சொல்றான். அந்த துணையை தேடி போகணும். நாங்க அந்த துணை கிட்ட இருக்கக்கூடிய அமைதியை நாங்க பெற்றுக்கொள்ளணும். ஆனா அதுல நாங்க அமைதியை பெற்றுக்கொள்றமா இருந்தா அதுவும் இல்லை. வீட்லையும் அமைதி இல்லை, மனைவி கிட்டையும் அமைதி இல்லை. அப்ப என்னதான் நடக்குது என்று கேட்டால் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த சைத்தான் இருக்கிறானே அவன் என்ன செய்வானா, அவன் பரிவாரத்தை கடல்ல தான் வச்சிருக்கிறான். சைத்தானும் ஒரு அரிசை வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு ஒரு அரிசி இருக்குது, அது சித்ரத்துல் மும்தஹாக்கு மேல அல்லாஹ் அரிசை வச்சிருக்கிறான். அர் ரஹ்மான் அலல் அரிசி இஸ்தவா, அளவற்ற அருளாளன் அரிசின் மீது அமர்ந்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அரிசி 7 வானத்துக்கு மேல. சைத்தான் கடல்ல அரிசை வச்சிருக்கிறான். அப்ப நீங்க போட்ல போகும்போதெல்லாம் அது விளங்காது, அது கண்ணுக்கு மறைவா தான் அவங்க இருப்பாங்க. சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? தன்னுடைய பரிவாரத்தை பூமியில அனுப்புவான். குழப்பம் பண்ணு அனுப்பி கொண்டே இருப்பான். அப்படி அனுப்பும் போது சைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னா, யபுஅசு சராயாஹு, அவனுடைய பரிவாரத்தை அனுப்புவான். ஃபஅத்னாஹும் மின்ஹு மன்சிலத்தன் அலமுஹும் ஃபித்னா, அந்த பரிவாரங்கள் போயிட்டு என்ன செய்வாங்க? பூமியில குழப்பம் செய்வாங்க. அப்படி அதிகமாக குழப்பம் செய்யக்கூடிய, மிகப்பெரிய குழப்பம் செய்யக்கூடிய சைத்தான் தான் இப்லீசுடைய சன்னிதானத்திலே இப்லீசுக்கு ரொம்ப நெருக்கமானவனாக இப்லீஸ் வைத்துக் கொள்வான். இப்ப சைத்தான் எல்லாம் போயிட்டு ஒருத்தன் சொல்லுவான், இப்லீஸே தலைவனே, இப்லீஸ் தான் சைத்தான்களுடைய தலைவன். இப்லீஸே தலைவனே, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நம்ம ஊர்ல எங்க எம்மா தகமைக்கு அங்க என்ன செஞ்சேன்னா இருட்டு திக்குறோன்னு அறிமுகப்படுத்தி வந்தேன் அப்படின்றான். அது மார்க்கத்தில் இல்லாது தானே, மார்க்கத்தில் கூடாது தானே.
மார்க்கத்தில் இல்லாத நூதன அனுஷ்டானத்தோண்ட ஏற்படுத்தி வந்தேன்டுவான். அப்போ இப்ளீஸ் பரவாயில்ல, ஆனால் பெருசாகணும் நீ சாதிக்கலை அப்படின்டுவான். திருமொத்தம் வருவான், அப்படியா நான் என்ன செய்ய தெரியுமா, மிகப்பெரிய ஒருத்தனை ஒரு திருடனா மாற்றி அவனை சமுதாயத்தில் கேவலப்படுத்தி அவன்கிட்ட சமுதாயம் பெறக்கூடிய நன்மை எல்லாத்தையும் இல்லாமாக்கி அவன் திருட்டு பயலண்டு முழு பகுதிக்கு நான் அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டேன்னுடுவான். அதை இப்ளீஸ் கேட்பான், ஒருத்தன் நல்லவனை திருடனாக்கிட்டியா, இனி அவன் திருடன் தான் சமுதாயம் பேசுவாங்களா, சரி அப்போ அவன் திருடனாவே இருக்கட்டும், நல்லதுதான், ஆனால் பெரியெல்லாம் காரியம் இல்லை, ஏதோ பண்ணி இருக்கிறாய். இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், நான் விபச்சாரம் செய்ய வச்சேன்னுடுவான். பரவாயில்ல, பெரிய மேட்டரெல்லாம் இல்லை, ஆனால் ஏதோ செஞ்சு வந்திருக்கிறாண்டு இப்படி ஒவ்வொன்றை மட்டம் தட்டி கொண்டு இருப்பான். ஒருத்தன் வருவான், வந்து அவன் சொல்லுவான், சும்மா யஜி உ, பிறகு ஒருவன் வருவான், ஃபயகூலு, அவன் சொல்லுவான், மா தரக்துஹு அத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ராத்திஹி, நான் வந்தேன் ஒரு வேலையை செஞ்சு. என்ன செஞ்சு வந்தேன் தெரியுமா, ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணி 2 பேரும் பிரிச்சு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னுவான். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி தான் நான் வந்தேன், அவங்க பிரிஞ்ச நிலையில தான் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வான். அப்ப அதுக்கு இப்ளீஸ் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஃபயுத்னிஹி மின்ஹு, அந்த சைத்தானை தனக்கு மிகவும் அருகாமையிலே இப்ளீஸ் வைத்துக் கொள்வான், நெருக்கமான ஒரு நிலையில வச்சுட்டு, நேமா அந்த நீதாண்டா ஆளு, சூப்பரான வேலையை செஞ்சு வந்திருக்கிறாய், இது ஒன்று போதும். என்ன, எல்லா பாவத்துக்கும் அடிப்படையான காரணமாக அமைகின்ற ஒரு செயலை செஞ்சுட்டு வர்றான். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை, 2 பேரும் பிரிந்து சென்று விட்டால் ஒட்டுமொத்த சமுதாயத்திலே அனைத்து சீரழிவுகளையும் ஏற்படுத்தி விடலாம். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அங்கம்தான் குடும்பம் என்பது. அந்த குடும்பம் என்பது மைக்ரோ சொசைட்டி என்று சொல்லுவாங்க. ஒரு சிறிய சமுதாயம் தான் குடும்பம் என்பது. குடும்பத்துக்குள்ள பிளவு வந்தா, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்தா, அப்போ ஒட்டுமொத்த பாவங்களும் வந்து சேர்ந்துருமா இல்லையா? குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் போய்விடும். கணவன் எங்கேயோ இருக்கிறான், மனைவி எங்கேயோ இருக்கிறாள், குழந்தைகள் தான் தோன்றித்தனமாக வளரும். எந்த அளவுக்கு என்று சொன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றான், ஒரு மனிதன் இரக்கம் உள்ளவனாக, கோபக்காரனாக, அதிகாரம் உள்ளவனாக, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக, அடாவடித்தனம் புரியக்கூடியவனாக எப்படி மாறுகிறான் தெரியுமா? அவனிடமிருந்து ஏற்படக்கூடிய அந்த குணநலங்கள் எப்படி வித்தியாசப்படுகிறது தெரியுமா? 5 வயசு வரை காட்டும் அவன் பெற்றோர்களிடமிருந்து படிக்கக்கூடிய படிப்பினைகள் தான் அவனுடைய உடல் ரீதியாக, மரபணு ரீதியாக, பாரம்பரியத்தினூடாக வரக்கூடிய குணநலங்கள் அவனுடைய கேரக்டரை தீர்மானிக்காது. வேணுமென்றா அவனுக்கு பரம்பரையாக வியாதிகள் வரலாம், வேறு விதமான விஷயங்கள் வரலாம். குணாதிசயங்களை பொறுத்தவரையில் அவனுடைய சூழல் தான் அவனை மாற்றுகிறது, அவனுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உருவாக்குகிறது. இதிலும் குறிப்பாக பெற்றோர்கள், தாயும் தந்தையும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் 5 வயது வரை ஒரு குழந்தை அவனுடைய உளவியலை தயாரித்துக் கொள்கிறான். சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவன் உளவியல் துறையில மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவன் சொல்றான், இந்த நிலையை தானே பார்க்கிறோம். குடும்பங்கள், கணவன் மனைவி எங்கே இருக்க, பிள்ளைகள் ஒழுங்கா வளருமா, அறிவுரைகள் கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குழந்தைகளை பக்கத்திலே வைத்து அணைத்துக் கொண்டு வளர்த்திருக்கிறார்கள். ஒரு செய்தியிலே ஒரு சிறுவன் அவர் சாப்பிடும் போது என்ன செய்கிறார், அங்கங்க சகன்ல கையை வச்சு சாப்பிடுறாரு. தனக்கு முன்னாடி உள்ளதுதான் சாப்பிடணும், அடுத்தவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவை இழுத்துக்கொண்டு சாப்பிடக்கூடாது. அப்ப இதை நபிகள் நாயகம் பார்க்கிறாங்க. பார்த்து, யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, முதலாவது நீ சாப்பிடுறதா இருந்தா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லு. குல் பி யமீனிக, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு. வகுல் மிம்மா யலீக, உனக்கு முன்னாடி உள்ளதை சாப்பிடு. அங்கெங்க கையை போடுவியா, அடுத்தவன் சோத்தை இழுப்பியா, அடுத்தவன் இறைச்சி துண்டை எடுத்து வச்சிருப்பான், இவன் இழுத்து வச்சுக்கொண்டா அவனுக்கு கேட்கறதுக்கு வெக்கமா போகும். ஏன்டா இறைச்ச துண்டதா, அவன் அது மேலேயே ஆசையா வச்சிருப்பான், அடுத்த வாயில் அதை தான் போட்டுக்கொள்ள இருக்கேன்னு நினைச்சிருப்பான்.
இவன் இழுத்தா சின்ன வந்து இழுத்தா வந்திருக்கிறான் பாரு ஒருத்தன் இப்லீஸ் இழுத்து விட்டா என்ற சாப்பாடை கேட்கவும் வெக்கமா போச்சு. மனசுக்குள்ள மைண்ட் வைஸா தான் சொல்லும், வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க, குல் பியமீனிக்க, உனக்கு முன்னாடி வலது கரத்தால சாப்பிடு, வக்குல் மிம்மா எலீக்க, உனக்கு முன்னாடி இருக்கிறத சாப்பிடு. இதை அந்த நபித்தோழர் பெரியவராகி ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே நான் வளர்ந்தவன். நான் எப்படி வளர்ந்திருக்கிறேன்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் வளர்ந்தவன் நான். என்னை மடியில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அப்போது எனக்கு இப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்றாங்க. ஒரு குழந்தைய திருத்துறதா இருந்தா, அடுத்தவண்ட குழந்தையா இருந்தாலும் சரி, எவ்வளவு அன்பாக அரவணைப்போட நெருக்கத்தோட அறிவுரை சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலிலே இருக்கக்கூடிய ஜகாத் பொருட்களை உண்ணுகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குடும்ப உறவினர் தன்னுடைய பேர குழந்தை சாப்பிடும் போது கண்ட நிண்டமாய் சாப்பிடுறத பார்த்து, சின்ன புள்ளத்தானே பரவாயில்லையே எதையாவது சாப்பிடட்டும் என்று விடல. உடனடியாக ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. தடுக்கிறன்ற பேரில் நம்ம ஆக்கள் என்ன செய்வான் தெரியுமா? குழந்தைய கூப்பிட்டு மண்டையில ஓங்கி குட்டுவான், இந்த மாறன்ற ஒரு குட்டு. பொம்பளை புள்ள பெற்றோர்கள் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனை எடுத்து டமாங்குத்தோண்டு குத்துவான், முதுகுக்கு நடு முதுல டமாங்கண்டு. அவன் அல்லா அம்மா கொண்டு ஓடுவான். இப்படியெல்லாம் திருத்துறது இல்லை குழந்தைகளை. ரசூலா எப்படி திருத்தி தந்தாங்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு பேர குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஹசனே இந்த பொருள் ஹராமாக்கப்பட்ட பொருள், நமக்கு ஜகாத் பொருள் ஹராம் என்பது ஹசனே உமக்கு தெரியாதா? தெரியாதா? ஒரு சிறுவனை பார்த்து உங்களுக்கு இது கூடாதுன்னு தெரியாதா அப்படி கேட்கும்போது அந்த சிறுவன் என்ன நினைப்பான் தெரியுமா? நம்மளெல்லாம் மதிச்சு இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்று நினைச்சு எங்களை தலைக்கு மேல வச்சு பேசுறாங்க என்று நினைக்கும் போதே செய்யற தவற அப்படியே உணர்ந்து கொள்வாங்க. முதலாவதா எப்படி சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்த விதத்தை பாருங்க. இப்படி சொல்லி கொடுத்து திருத்துறாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் வந்து வெறுமனே வார்த்தையால, சிலவங்க சொல்லுவாங்க அன்பான பண்பான வார்த்தைகளிலாலே ஒரு சமுதாயத்தை திருத்தலாம் என்று. அப்படி நடக்காது. ஒட்டுமொத்தமா அன்பு பண்போட மட்டும் பேசினா மக்களே. ஒருத்தன் திருடி கொண்டு இருக்கிறான். திருடி கொண்டு இருக்கும் போது திருட்டு சார் திருட்டு சார் நீங்கள் திருடக்கூடாது சார்ண்டா கையில இருக்கிற வச்ச கழட்டி கொண்டு போவான். சொல்ற வேண்டாம். இப்படியா திருத்துறது? அவனுக்கு பூமாலை போட்டு பேசலுமா? அந்த இடத்துல அந்த பொருளை பறிச்சு எடுக்கணும். ரசூலா பறிச்சு எடுக்கிறாங்க, வாய்க்குள்ள விரல விடுறாங்க, பேரித்தம்பழத்தை இழுக்கிறாங்க, துப்ப சொல்றாங்க. இது ஹராம் என்று தெரியாதா? நீ இப்படி செஞ்சாண்டு அவரு காக்காம எங்களுக்கு ஹராம் என்றது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எங்க எல்லாத்துக்கும் தானே இது கூடாத காரியம் என்று தன்னக்குரிய ஒரு செயலாகவும் அதை ஆக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை பண்பான முறையில் சொல்றாங்க, கரத்தால தடுக்கிறாங்க. இப்படி நேரடியாக இருந்து குழந்தைகளை திருத்த வேண்டும். ஆனால் குடும்பங்களில் கணவன் மனைவி மத்தியில் ஒரு விதமான தொடர்பு இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு சீரழிஞ்சு கொண்டு போகுது. இன்னும் நிறைய பேர் எப்படி வாழ்றாங்க? கணவன்மார்கள் எல்லாம் வெளிநாட்டில், கணவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு மனைவி வீட்டில் தனிய குழந்தைகளோட, பிள்ளைகள் வந்து திருந்துவாங்கள? ஒழுங்கா வளருவாங்கள? அவளே திருந்த மாட்டாளே. அவள் அங்கே கணவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான், மிடில் ஈஸ்டில் இருக்கிறான்னு வைங்க. ராகு வந்து அங்கே 12 மணிக்கு ஃபோன் பண்ணா இங்கே வந்து லேட் நைட்டாக இருக்கும். 1:30 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் பிந்தி தான் இருக்கும். அந்த டைமில் அவன் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணும்போது ஃபோனில் ஒரு ரிப்ளை போகும், நீங்கள் அழைத்த பாவனையாளர் தற்போது இன்னொருவருடன் தொடர்பில் இருக்கிறார். சரியா தானே ரிப்ளை கொடுக்குது போனு? சரியா கொடுத்துச்சு பாருங்க. ஒரு மெஷின் சரியா சொல்லி அவன் சுதாரிச்சு கொண்டு இருக்கணும். இன்னொருவருடன் தொடர்பில் இருக்கிறாருண்டா போன் எங்கேஜா இருக்குது. எங்கேஜ் லைன் பிஸி. லைன் பிஸி என்னது? உண்ட மனைவி யாரோடையோ பிஸியா இருக்கிறாள், யாரோட பேசிக்கொண்டு இருக்கிறாள். இப்படி பெண்கள் தனிமையிலே விட்டு செல்லுகின்ற ஆண்களுடைய குடும்பங்களிலும் நிம்மதியை துளைத்துக் கொண்டு இருக்கிறார்கள்.
இந்த மாதிரி நாங்களாக நிம்மதியை இழக்கக்கூடிய காரியங்களை கணவன் மனைவிக்கு மத்தியிலே நாங்களாக ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டானே, அல்லாஹ் இப்படி ஏற்படுத்திட்டானு அங்கிட்டு வேற அல்லாஹ்வையும் குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு குடும்பமா இருந்தா அது சீரழிந்ததாக இருக்கக்கூடாது. கட்டுக்கோப்புடன் அது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள். அந்த வழிமுறைகளை நாங்கள் கடைபிடித்தாலே எங்களோட குடும்பம் சிறப்பான குடும்பமாக மாறும். இப்போ நான் கேட்குறேன், கணவனா மனைவியா வாழ்றீங்க. இப்போ ஆண்களை பார்த்து கேட்குறேன், ரசூலா என்ன சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, வ ஹியாருக்கும் லி நிசாயிஹிம் ஹுல்கா. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களோட மனைவிமார்கள் கிட்ட குணத்திலையும் நலத்திலையும் சிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் அப்போதுதான் நீங்கள் சிறந்தவர்கள். நீங்கள் நோம்பு பிடிக்கிறவங்க சிறந்தவர்கள், ஹஜ்ஜு செய்கிறவங்க சிறந்தவர்கள், ஜகாத்து கொடுக்கிறவங்க சிறந்தவர்கள். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம ரசூலா என்ன சொல்றாங்க? உங்களில் சிறந்தவர் குணத்தில் மனைவியிடம் சிறந்தவராக நடக்கக்கூடியவர் என்று ரசூலா கேட்கிறாங்க. நாங்கள் கொள்கையில் உறுதியா இருப்போம், வணக்க வழிபாடுகளில் உறுதியா இருப்போம். மனைவி கிட்ட சிறந்தவளாக இருக்கிறோமா, சிறந்தவர்களாக இருக்கிறோமா? ஆய்வு செய்து பார்த்தால் பூஜ்ஜியமாக தான் இருக்குது. கணவன்மார்கள் கிட்ட கேட்கிறேன், நீங்க உங்களோட மனைவிமார்களுக்கு எப்பயாவது சமையல் அறையில் வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க படுத்த படுக்கைய எப்பயாவது உங்களோட பெட்ஷீட்டை மடிச்சு வச்சிருக்கிறீங்களா? ஒரு தேங்காய் பாதியை திருப்பி கொடுத்துருக்கிறீங்களா? ஒரு வாஷிங் மெஷினுக்கு உடுப்பை போட்டு சோப் பவுடரை போட்டு அதை ஒன் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அல்லது ஒரு துணியை இங்க இல்லைன்னு தலையாட்டுறாங்க. நான் இவங்க கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். அங்க கேட்கலன்னா உடனடி அந்த ஆன்சர் வரும் தெரியும். இங்க கேட்டேன், ஏன் பண்ண மாட்டேன்றோம், ஏன் செய்யக்கூடாது? அது பெண்களுக்குரிய காரியமா? டீ ஊத்த தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கிறவங்க எப்பயாவது வாழ்க்கையில் ஒரு நாள் டீயை காலங்காலத்தால் எழும்பி பொண்டாட்டியும் சுபவுக்கு எழுப்பி விட்டு 2 பேரும் தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ராகத்தா குர்ஆனை மோதிட்டு சந்தர்ப்ப துவாக்களை மோதிட்டு மனைவிக்கு அப்படி ஆறுதலா நீங்க அப்படியே குர்ஆனை ஓதிட்டு இருங்க, நான் டீ போட்டு வரேன்னு எப்பயாவது அடுப்புல டீக்கு தண்ணியை வச்சு தேயிலை கசட்டை ஊத்தி சீனியை போட்டு மாவை போட்டு எப்பயாவது டீ செஞ்சிருக்கிறீங்களா? ஏன் செய்யக்கூடாதா? அவங்க மெஷின் இயந்திரங்களா? உங்களுக்கு டைமுக்கு டைம் டீ வேணும். காலையில் எழுப்பினோடனே டீ வேணும், சாயங்காலம் டீ வேணும், பகலுக்கு சாப்பாடு வேணும், அந்தியாவினா ஏதாவது பிஸ்கட்டை வாங்கி கொண்டாந்து வைக்கணும், பெட்டிஸை சுட்டு வைக்கணும், நைட்டுக்கு கடையாப்பம் வேணும். அவங்களுக்கு தலையெழுத்தாங்க. உங்களுக்கு இப்படி மெஷின் மாதிரி வாழ்க்கை நடத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு உணர்ச்சி இருக்காதா? அதை புரிஞ்சு எப்பயாவது ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு சமையல் அறையில் நான் வேலை பார்த்து இருக்கிறேன் நெஞ்சு நிமிர்த்து செய்ய சொல்லக்கூடிய ஆண் மக்கள் எங்கே? எங்க குடும்பங்கள் திருந்த போகுது? எங்க இணைப்பு வரப்போகுதுன்னு கேட்கிறேன். பெண்கள் என்றால் படுக்கை அறைக்கு மாத்திரம்தான் என்ற நிலையில் முஸ்லிம் சமுதாயமே இருந்தால் மற்ற சமுதாயங்கள் எப்படி இருப்பான்? யோசிச்சு பார்க்கலுமா? புள்ள பெத்து தர மெஸ்ஸினா பெண்கள் என்பவர்கள்? ஏன் அவங்களுக்கு நீங்க ஆறுதல் ஏற்படுத்த மாட்டீங்களா? நீங்க மாத்திரம் ஒன் சைடு ஆறுதல் எடுத்தா எப்படி ஆறுதல் கொடுப்பாங்க? டபுள் சைடு வரணும் ஆறுதல் என்பது. உங்களுக்கு அவளை பார்த்தா ஆறுதல் கிடைக்கிற மாதிரி அவளுக்கு உங்களை பார்த்தா ஆறுதல் கிடைக்கணும். சில மாப்பிளமார்களோட பேச பயம் பொண்டாட்டிமார்கள் இழுத்தேழு டிப்புல அடிதானே, ஒரு பேச்சு பேச இயலாதே. அவனோட பேசுறதா? அம்மோ, ஒரு இரும்பு மெஷினோட பேசலாம், இவனோட பேச முடியாது. பேசினா பேசுவான் பாருங்க. வாதம் விவாதம் வேற. குடும்பத்துக்குள்ள வாதம் வேண்டா லாஜிக் பேசுறது. அது அப்படி இருந்தால் இது இப்படி தானே, அவங்க ஒன்றும் தெரியாது, தரன்னு முழிச்சிட்டு அப்படியா நீங்க சொன்னா சொல்லு, பொய் சொல்ல மாட்டீங்களே, நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் அப்படி எண்ணுவாங்க. ஏன் இந்த நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வீட்டிலே ரசூலா இருந்தா வீட்டிலே ஆண்கள் என்னென்ன காரியங்கள் செய்வார்களோ அந்த அனைத்து காரியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொள்வார்கள். கிழிந்த ஆடைகள் இருந்தால் தைத்துக் கொள்வார்கள். வேற ஏதாவது வீட்டில் அவசியமான வேலை இருந்தால் செய்து விடுவார்கள்.
ரசூலுல்லாஹ் உலகத்துக்கே மிகப்பெரிய அருட்கொடையாக வந்த நபி தண்ட மனைவிக்கு பாரம் இல்லாம சுமை இல்லாம அவங்க வாழ்ந்து காட்டிருக்கிறாங்கடா. எங்களுக்கே ஒரு நாளைக்கு தும்புக்கட்டை எடுக்க இயலாம இருக்குது. ஒரு நாளைக்கு தும்புக்கட்டை எடுக்க இயலாது, வீடை கூட்ட இயலாது, பெருக்க இயலாது. என்ன நாங்க இஸ்லாமிய குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எவனாவது ஒருத்தனை இப்படி செஞ்சான்னு வைங்க, உடனே அந்த மாப்பிள்ளக்காரண்ட கணவன்ட உம்மாக்காரி பார்த்தாண்டு வைங்க. அதை மாமியார் என்ன என்ற மவன் சிங்கத்தை போய் பொட்டி பாம்பாக்கி வச்சிருக்கிறான், உடனே வந்து நிற்கும் இப்படி என்று கொண்டு. என்ன பொட்டி பாம்பு, ஓண்ட மாப்பிள்ளை நீ எப்படி வச்சாய் அதை சொல்லு கொஞ்சம். அவரை நீ எப்படி வச்சாய், ரிவர்ஸுக்கு போ. நீ மாமியார் சரி, உன்ட மவனனா சிங்க குட்டியை வந்து குரங்கு குட்டி ஆகிட்டனா, ஓண்ட மாப்பிள்ளை நீ எப்படி வச்சிருந்தாய் சொல்லு. இவங்களுக்கு மட்டும் இவங்க மாப்பிள்ளை சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படி கட்டுக்கட்டா கொண்டாந்து கையில கொடுக்கணுமா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா, வீட்டு தூக்குறது, பெருக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாத்தையும் பண்ணணுமா. மவனுக்கு மருமவளுக்கு மவன் செய்ய போன. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்கடா, எங்களுக்கு ஏன் இருக்க இயலாது. இந்த நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ரசூல் அடுத்ததா என்ன செய்வாங்க தெரியுமா, மனைவிய பாருங்க ஒரு ஜட பொருளா பார்க்காம. அந்த காலத்துல கிரேக்க நாகரிகங்கள், இன்னும் பல சீன நாகரிகம், இத்தாலி போன்ற நாகரிகங்கள் எல்லாம் பெண்களை வந்து ஒரு உயிருள்ள மனித இனத்தை சேர்ந்தவர்களாகவே கருதல. ஆனா உலக வரலாறிலேயே 6ஆம் நூற்றாண்டு என்பது ஒரு இருள் நிறைந்த வரலாறு கருதப்பட்ட ஒரு நூற்றாண்டு. அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோட சந்தோஷமா இருந்தாங்க. ரசூல்லாவுக்கு ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. ரசூல்லா 11 திருமணம் முடிச்சது, 13 என்றெல்லாம் வருது. ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்களை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களுடனும் அன்பாக பண்பாக நடந்திருக்கிறாங்க. பாருங்க, நம்ம ஆண்கள் யோசிக்கிறாங்க, நாங்க ஒன்றை வச்சு ஓட்டுறதுக்கு படுற பாடு. நபிகள் நாயகம் 9 மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பர் மேனேஜ்மெண்ட். அப்ப அந்த ஆளுமை ஆண்களிடம் இருக்கிறது. ஆனா பெண்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக 9 இல்லை, 4 வர காட்டிலும் வேணுமெண்டா போகலாம். இதை சொன்னா இதை வந்துட்டாரு பெண்களுக்கு சார்பா பேசுற மாதிரி ஆண்களுக்கு 4 திருமணம் செய்யறதுக்கு வலியுறுத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க பெண்கள். அதை சொல்ல வரல, நிர்வாக திறமையை சொல்றேன். குடும்ப நிர்வாகத்தை எப்படி கைக்குள்ள வச்சாங்கன்னு பாருங்க. 9 பேரை ஒரே நேரத்தில் சமாளிக்கிறது இருக்குதே கஷ்டம். பொதுவா பெண்களுடைய இயல்பை பெண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். பெண்களுடைய இயல்பு என்னது, எடுத்தெடுப்புல ஒன்றை முடிவு செஞ்சிருவாங்க. கண்ட உடனே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மாதிரி உடனே ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சிருவாங்க. அந்த நிலையில பெண்களுடைய மனோபாவத்தை வச்சு நபிகள் நாயகம் 9 மனைவிமார்களோட குடும்பம் நடத்தினாங்கடா. அந்த இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ரசூல்லா காட்டி தந்த இந்த இன்பமான முன்மாதிரிகள் தான் நபிகள் நாயகத்துக்கு அமைதியை கொடுத்தது, அந்த மனைவிமார்களுக்கு அமைதியை கொடுத்தது. ரசூல்லா என்ன செய்வாங்க, சாப்பிடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு ஊட்டி விடுவாங்க. சாப்பாடு இருக்குதே ஊட்டி விடுவாங்க. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லா. நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி எந்த ஒரு தர்மத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இல்லா உஜிர்த அலைஹா, அதுக்கான கூலி அல்லாஹ் தராம இருக்க மாட்டான். எந்த அளவுக்கு தெரியுமா, ஹத்தா மா தஜ்அலு ஃபீ ஃபமிம்ராதிக, உன்னுடைய மனைவியுடைய வாயில் நீ ஊட்டும் ஒரு கவலை உணவாக இருந்தாலும் சரி அது தர்மமா அல்லாஹ் பார்ப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை சொன்ன நபிகள் நாயகம் தண்ட மனைவிக்கு உணவு ஊட்டி இருக்க மாட்டாங்களா? உணவு ஊட்டுவாங்க. நாங்க எப்பயாவது ஒன்றாக சாப்பிடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனைவிமார்களையும் அழைத்து பக்கத்திலே அமரச் செய்து நாங்க சாப்பிட்ற அந்த தட்டிலிருந்து ஒரு கவலை உணவு எடுத்து, என்ற செல்லமே உன்னை வாய துறமா கொஞ்சம் ஊட்டி விடுறேன்னு ஊட்டி விடுவோமா? இவங்களுக்கு வாயை துறக்க சொல்ல பயம், தின்ன முடியாம போகும். சாப்பிட்றதுக்காக வந்தோம், இவட வாயை துறக்க சொன்னா எதுக்காவது திறந்துருவா, என்னையோ சொல்லிடுவா. கவர்மெண்ட் சாப்பிட்டுட்டு போனா நிம்மதியா தட்டை காலி பண்ணிட்டு போகலாம். இப்படி நாம இருக்கிறதுனாலயோ தெரியாது,
ஒரு நாள் ஊட்டுறது இல்லை. எப்போ ஊட்டியிருப்பான் தெரியுமா? இந்த ஜாகிலியத் காலத்தில் திருமணம் முடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வெட்டிங் ஹாலில் சாப்பாட்டு தட்டில் வச்சு இப்படி கேமராவுக்கு இப்படி ஊட்டுவான் பாருங்க. இப்படி பிணைஞ்சி இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு வைக்கிறது. தின்னுவானா? இவன் சாப்பிட மாட்டான், அவன் சாப்பிடவும் மாட்டான். சும்மா இப்படி ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு உருட்டுவாங்க ஒரு கவலை உணவை, அவ்வளவுதான். அத்தோட முடிஞ்சிருச்சு போங்க. கொஞ்சம் மேலதிகமாக போனால் வாயில் ஊட்டி விடுவாங்க அந்த கல்யாண நாளில் எல்லாரும் பார்க்கறதுக்கு. அப்படி ஷோ காட்டுறதுக்கெல்லாம் ஊட்ட சொல்லலை. அன்பாக பாசமாக மனைவியை கூப்பிட்டு இனாங்க சாப்பிடுங்க. ரசூலா சொல்றாங்க, நீ கஞ்சனாக இருந்தால் நீ தர்மம் செஞ்ச நன்மையாவது கிடைக்கும், ஊட்டுப்பா. நீ சம்பாதித்த உணவில் நீதான் சாப்பிடுகிறாய். உனது மனைவிக்கு செலவழிப்பது உன் மீது கடமை. அப்படி இருந்தும் மனைவியோட நெருக்கத்தை ஏற்படுத்த பாருங்க, கூப்பிட்டு ஒரு கவலை உணவை நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். நாங்களாவது ஊட்டுறதாவது ஊட்டக்கூடிய நிலைமை இல்லை. இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலும் ஆண்கள் சாப்பிட்ட பிறகு ஆண்கள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் பெண்கள் சாப்பிட வேண்டும் என்று பிற சமுதாய கலாச்சாரங்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நடைமுறையை மாத்திரம் நாங்கள் செஞ்ச வேண்டும் வைங்க, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் தெரியுமா? எவ்வளவு கோபமாக இருந்தாலும் பொண்டாட்டி மகள் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? நீங்கள் காலையில் வெளியே போயிட்டு வருவீங்க, சம்பாரித்து வருவீங்க. பொம்பளை தான் வீட்டில் இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 வயசு புள்ளே உங்களோட கையில் கொடுத்து பொம்பளை வெளியே போகணுன்னு வைங்க, உங்களுக்கு விளங்கும் குழந்தை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் என்று. ஒரு நாளைக்கு அவ தேவையான பாலை கரைச்சி வச்சு கொடுத்து போயிருந்தாலும் சரி, உங்களுக்கு சமைச்சு கொடுத்து போயிருந்தாலும் சரி, நான் ஒரு நாளைக்கு வெளியே இருப்பேன். ஏன்னா இந்த 2வது புள்ள இருக்கிறானே 2 வயசுக்காரன், இவனை ஒரு நாள் பார்த்துக்கோங்க போதும். பார்த்துக்கொள்வீங்களா? ஏலா, அவ்வளோ கஷ்டம் அவங்க படுற சேட்டை இருக்குதே. அல்லாஹ்க்கு தான் தெரியும் அந்த பொம்பளை படுற பாடு. அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவ சமைப்பா. சமைக்கிறது அவக்கு சாப்பிடவா? பொம்பளை இப்போ சாப்பிட்றது இல்லை தானே. இப்போ எல்லாம் ஸ்லிம்மா அப்படி இருக்கணும் எல்லாம் எதிர்பார்க்குறது. இப்போ ஸ்லிம் பல டயட் முறைகள் நிறைய பேர் தூக்கத்தில் நடக்கிறது. இப்போ ஏண்டா ஸ்லிம் ஆகுறாங்களாம், எலும்பி தூக்கத்தில் நடக்கிறேன் கணவனை போட்டு மிதிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தூக்கத்தில் ஸ்லிம் ஆகுறதுக்கு மெலிகிறது. இவங்க சாப்பிட்றதுல பொம்பளை பெருசாக சாப்பிட மாட்டாங்க. 1-2 இருக்கும், 2-3 பானையை சாப்பிட்றது விதிவிலக்கா இருக்கலாம். அவங்க எதுக்கு சமைப்பாங்க? அவங்க சமைக்கிறது மாப்பிள்ளைக்கு அவர் டேஸ்ட் சொல்லணும். எப்படி டேஸ்ட்டு? இவர் சாப்பிட்டுட்டு உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கூடயே இருக்கும், சாப்பிட்டு அப்படி லைட்டாக மறைச்சி அதை விழுங்கிடணும். விழுங்கிட்டு சார் என்ன சமையல் தெரியுமா, எப்படி டார்லிங் இப்படி சமைக்க பழவினீங்க, இது ஒரு நாளைக்கு கேட்டு பார்க்க சொல்லுங்களே. ஆஹா, மனைவி தலைக்கு மேலே அவருடைய தலைக்கு மேலே ஸ்டார் சுத்தும். நான் புகழ்ச்சி, என் கணவனை பாருங்க, என்ன விரும்புகிறான்னு பாருங்க, என் திறமையை பாராட்டுறான் பாருங்க. இவ்வளவுதான் அவருக்கு தேவை. இந்த அற்பமான திருப்திக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறா. கீரையை வெட்டுவா, காய்கறியை வெட்டுவா, கடைக்கு போவா, அதை கழுவி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது ஒன்றுதான். இந்த ஒரே ஒரு சுகத்துக்காக இவன் வாயார பாராட்டணும். இதுக்காக அவ கேட்கிறா. அடுத்தது அவ என்ன கேட்பா தெரியுமா, எதிர்பார்ப்பா தெரியுமா? நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். இவரு நீங்க சாப்பிட்டீங்களா? அவன் என்ன வவுறு முட்டை தின்னவா போறா? இல்ல, இவர் கேட்கணும் கொஞ்சம். என்ன டார்லிங் நீங்க சாப்பிட்டீங்களா இப்படி கேட்கணும். டார்லிங் என்றாலே சிரிக்கிறாங்க. என்ற பழக்கத்திலே இல்லாது. அவ்வளோ நெருக்கம் பாருங்க. நம்ம ஆக்கள் எப்படி பேசுறது? அங்கிட்டு போ, இங்கிட்டு வா, அவ பி இங்கிட்டு போ, அங்கிட்டு சி டி EF GH அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் வாழ்க்கை ஓடுது நிறைய பேர்ட்ட. இப்படியா குடும்பம் நடத்துறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் என்ன? ஆயிஷா தானே. ரசூல் எப்படி கூப்பிட்டாங்க? ஆயிஷ் ஆயிஷ்ண்டாங்க. ஆயிஷா ஐஸ் இல்லை, அரபுல ஆயிஷ். இல்லாட்டி இங்கே இருக்கிறதெல்லாம் கோன் ஐஸ், அந்த இந்த ஐஸ் கூப்பிட்டாங்க, கொனேட்டோ என்று கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆயிஷான்ற பேரே சுருக்கி, ஆயிஷாவே சின்ன பேர் தான், அதை சுருக்கி ஆயிஷ் என்று கேட்பாங்க. இது தான் கனெக்ஷன், இந்த உளவியல் தாக்கம். கேட்கணும், இப்படி பாசமா பேசணும். பேசும்போது அவங்க பார்ப்பாங்க, ஆஹா அவங்க அவங்களுக்காக சமைக்கலன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? பெரிய ஆதாரம்.
நீங்க வந்து எங்கேயாவது வெளியில சாப்பிட்டு வரேன்னு வைங்க, நான் இன்னைக்கு வீட்டுக்கே வரமாட்டேன், வெளியில எங்கேயாவது சாப்பிடுவேன், காலையிலும் இரவு வர காட்டிலும் வெளியில தான் சாப்பிடுவேன், நீங்க பார்த்து பிள்ளைகளோட இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போங்க. அவ சமைக்கவே மாட்டான் அந்த நாள்ல. சமைக்காம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்வா. பிள்ளைகளுக்கு ஏதாவது பிஸ்கட்டை வாங்கி கொடுத்தா, பனிசா வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு போ. அவ என்ன செய்வா, பழைய சோறு இருந்தா கஞ்சாக்கி பழஞ்சோறு, அதுக்கு வந்து ஏதாவது வெங்காயத்தை வெட்டி அதை அப்படி குடிச்சிருவா, கஞ்சி குடிச்சிருவா, தண்ணியை குடிச்சு வயிற்று பசியை போக்கிடுவா. அவ விதவிதமா சமைக்கிறது கணவனை வசீகரம் செய்ய. இவன் எரும மாடு இருக்கிறானே, ஒரு நாளாவது இதை புரிஞ்சு பாராட்டிக்கிறானா? ஒரு நாளும் பாராட்டினது இல்லை. நல்ல வவுறு முட்டை திண்டு வேக்கன்னு ஒரு ஏப்பத்தை விடுவான் பாருங்க. விட்ட ஏப்பத்துக்கு அவன் நினைப்பா இப்ப சரி வரும், இப்ப சரி வரும். வரவே வராது. போதாதத்துக்கு என்னடி எப்ப பார்த்தாலும் அந்த பருப்பு கறியில உப்பை கூட ஒரு பருப்பைத்தான் நான் விரும்பி திங்கிறேன், அதுல வேற உப்பு போட்டுறியாடி சொன்னோடனே இவக்கு அடே உனக்கு சமைச்சு போடுறதே பெரிய தியாகம், உனக்கு பாராட்டத்தான் ஏழாண்டாலும் மௌனமா சரி இருக்கலாமா இல்லையா? ரசூலா என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் சரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க ஏன் இறை தூதர் தெரியுமா? அவங்க இறை தூதர் என்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இந்த ஆதாரம், ஒரு நாள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சமைத்த உணவில் குறை கூறியதே கிடையாது. அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் சாப்பிடாமல் இருப்பார், ஆனால் என்னை குறை கூற மாட்டார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்படி இருக்கணுங்க, இதுதான் தியாகம். இந்த வாழ்க்கை தான் ஒரு குடும்பத்தை சீரான குடும்பமாக, இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட குடும்பமாக வளர்க்கும். இப்படி இருந்தார்கள். நான் கேட்கிறேன், மனைவிமார்கள் கூட ரசூலா ஊற்றத சொல்றாங்க, ரெண்டாவது இன்னொன்ற சொல்றாங்க. ரசூலா சொல்றாங்க பாருங்க இந்த செய்தி, இது எப்பயாவது வாழ்க்கையில ஊற்றுறது சரி ஒரு ரெண்டு சந்தர்ப்பத்தில் செஞ்சிருப்போம், இப்ப நான் சொல்லக்கூடியது கன்ஃபார்மா செஞ்சிக்க மாட்டீங்க வாழ்க்கையில, அல்லாஹ் அறிந்தவன். பார்ப்போம். ரசூலா இதா அக்கல அஹதுக்கும், நீங்க யாராவது சாப்பிட்டீங்கடா, ஃபலா யம்சஹ் யதஹு, உங்களுடைய கைகளை நீங்கள் துடைத்துக் கொள்ள வேண்டாம், ஹத்தா யல் அக்கஹா அவ் யுல்ஹிகஹா, சாப்பிட்ட பிறகு கையை சும்மா நீங்க துடைக்க கூடாது. என்ன செய்யணும்? ஒன்று நீங்க அந்த விரல்களை நீங்க உறிஞ்சிக்கொள்ளணும், விரலை வந்து என்ன செய்யணும்? உறிஞ்சிக்கொள்ளணும். அல்லது உங்களுடைய மனைவிக்கு கொடுத்து விரலை உறிஞ்சிக்கொள்ள வைக்கணும் அப்படின்றாங்க. இப்ப இவன் சாப்பிடுற மாதிரிக்கு அவங்க பயம், இப்படி பனைவன் பாருங்க, விரலுக்குள்ளாலெல்லாம் இப்படி பாஞ்சு கொண்டு வரும், மீன் துண்டு மீன் கால் எல்லாம், கருவாடெல்லாம் 4 விரல 5 விரல இப்படி பாஞ்சு கொண்டு நிற்கும். இப்படி சாப்பிட்டு முடிச்சு நிற்பான், நின்றுட்டு டேய் உறிஞ்சி கொடு எனக்கு கைய, போடா போறதுக்கு ஓண்ட கைய உரிய, எனக்கு கேன்சர் வர்றது கன்ஃபார்ம் ஆயிரும். இப்படித்தானங்க இருக்குது. ரசூல இதை சொன்னாங்க. இது புகாரில் வரக்கூடிய செய்தி, புகாரில் 5456வது செய்தி, தமிழாக்கத்தில் பாருங்க. ஏன் ரசூலா செஞ்சாங்க, ஏன் சொல்லி கொடுத்தாங்க? இப்படி செஞ்சா அது இணக்கம் பாருங்க. இந்த எச்சி இருக்குது, எச்சி தாங்க மேட்டரே. நிறைய பேருக்கு எச்சி வந்து காரி துப்புறதுக்கு தான் தெரியும், எச்சியில் உள்ள இன்பம் என்னன்றது தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ரசூலுல்லா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பானத்தை அருந்தினால் ரசூலா என்ன செய்வாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் வாயை வைத்து அருந்தினார்களோ அந்த இடத்திலே ரசூலுல்லாவும் வாயை வச்சு அருந்துவாங்களாம். எதுக்கு இது தேவையா? அம்மாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கைப்பிடி இருக்குது, ஒரு மக்குல கைப்பிடி இருக்கும், கைப்பிடி இதண்டு வைங்க, இப்ப மக்கு இப்படி இருக்குது, இந்த கைப்பிடி சைடு இருக்குதே அந்த இடத்துல தான் வாயை வச்சு குடிப்பாங்க நிறைய பேர். ஏண்டா வளமையா யாரும் அந்த இடத்துல வாய் வச்சு குடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அந்த இடத்துல வாய் எச்சி படக்கூடாதா யாருடைய தீண்டாமை. சரி, அடுத்த தீண்டாமை இஸ்லாத்துல இல்ல, எங்க வாய அந்த கிளாஸ்ல ரவுண்டா வாயை வச்சு குடிச்சிருப்பாங்க, கைப்பிடி இருக்கிற இடத்துல குடிக்க மாட்டாங்க தானே. வலது கையில குடிச்சேன்னு வைங்க, எந்த சைடு வரும்? இந்த பகுதி தான் வாய்க்கு போகும். அல்லது இடது கையில இப்படி வச்சு வலது கையால பிடிச்சாலும் மற்ற சைடு போகும். கை பிடிக்கிற சைடு வாய்க்கு வைக்க மாட்டாங்க. இப்படி குடிப்பாங்க யாராவது. இப்படி குடிக்கிறேன்னா தேத்தனியோ ஏதோ தலையில தான் ஊத்திக்கொள்ள வரும்.
குடிக்கவா கிடைக்கும்? கிடைக்காது. இதை பார்த்து ஹோட்டலுக்கு போறாய், கண்டவனும் வாய வைக்கிறான், நஜீஸ் வருதுன்ற ஒரு பேச்சுக்கு அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்ல, போயிட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். குடிச்சிட்டு போனா ஒரு தனி கணக்கு. இவன் பொண்டாட்டி வாய வச்சு இடத்த பார்த்து குடிக்காம இருக்கிறதுக்காக மக்களை இப்படி வச்சு குடிப்பான். ரசூலா என்ன சொல்றாங்க? உளவியல் என்னது? அவ வாய் வச்சு குடிச்ச இடத்த பாரு. குடிப்பாங்க வாய் வச்சு குடிச்ச இடத்த. எப்ப? கல்யாணம் முடிச்சு முதல் நாள்ல குடிப்பான், 2வது நாள்ல குடிப்பான், 1 மாசத்துல குடிப்பான், 3வது மாசம் வர காட்டிலும் போகும், 4வது மாசத்துல டைமுக்கு டீ வரலண்டா மக்கவோட தலையில இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை நடத்துறான். குடும்பம் நடத்துறாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் நடத்துறான். பேசுறாங்களா அவளுங்க? பேசினா அடியே, அவட பேரே அடியை தான். அடியே வா, வந்து வா வாண்டு இப்படி கூப்பிடுவாங்க. ஒரு நாளும் பண்பா பேசுறது இல்ல. என்ன வர வாங்க உட்காருங்க, வா போண்டு பேசுறது. அது சிலவங்க செல்லத்துக்கு பேசுறாங்கன்னு வைங்க, செல்லம் வந்து ஒரு நாளைக்கு லெல்லமாவி போகும், அது வேற விஷயம். சரி பேசுறாண்டு வச்சாலும் அன்பா பாசத்தோட இருந்து நெருக்கமா இப்படி எல்லாம் இல்ல, கண்டனிண்டமாய் பேசுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜோக் அடிப்பாங்க. ஜோக் அடிக்கிறது இதே, நம்ம ஆக்கள் ஜோக்கே அடிக்க மாட்டாங்க. ரசூலா வந்து ஒரே பாத்திரத்தில் குளிப்பு கடமையான நேரத்தில் குளிப்பாங்க தானே. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, கானா யகுத்தசிலானி மின் இனாயின் வாஹிதின். ரசூலுல்லாவும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குளிப்பு கடமையான நேரத்தில் ஒரே பாத்திரத்தில் குளிப்பாங்க. நம்ம ஆக்கள் ஒண்டா குளிக்கிறாங்களா கேட்டால் பாத்ரூமில் இடம் இல்லைண்டுவான். கல்யாணம் முடிச்ச புதுசில் 2 அடி இடம் இருந்தாலும் அவளை ஒரு சைடில் நசுக்கி விட்டு இவளும் பூந்து கொண்டு குளிப்பான். கல்யாணம் முடிச்சு காலம் கடந்த உடனே அந்த சின்னஞ்சிறு பாசன இந்த டயரோட குளிக்கலுமா எனக்கு இவட சைஸுக்கு எனக்கு பாத்ரூமில் நிற்கவே ஏலாண்டுவான். ஒன்றா குளிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தானே நீ பாத்ரூமே அமைக்கணும். ரசூலாவுடைய சுன்னத் இது, குளிப்பு கடமை. ஏனண்டா அந்த உடைகள் இருக்குது, குறைந்த அளவிலான உடைகளோட மனைவியை பார்க்கணும். இவங்க பார்க்கறல்ல, இவங்க மனைவியை பார்க்காதனால ரோட்ல பார்ப்பாங்க. சிலவங்களோட கண்ணு நடு ரோட்ல உருண்டு கொண்டு போகும், அப்படி பார்வை, கூர்மையான பார்வை. அல்லாஹ் மட்டும் அந்த கண்ணுக்கு இடிய வச்சான்னு வைங்க, இப்படி பார்த்தோன்னே இடி விடுற மாதிரி ஆக்கினான்னு வைங்க, நிறைய பேர் வந்து குருடர்களாக அலைஞ்சு திரிஞ்ச வேண்டியதுதான். அப்படி பார்வை. ஏன் அப்படி பார்வை போச்சண்டா, பொண்டாட்டி மகளுக்கு தெரியல, கணவனை வந்து தன்னுடைய பார்வைக்குள்ள வச்சுக்கொள்ள, இங்க போக்கஸ், இங்க அவுட் ஆஃப் சைட் போகக்கூடாது. என்ன பார், உன்னை பார்க்கறதா இருந்தா நீ பார்க்க வேண்டிய லெவல்ல இருக்கணும். நீ அந்த பழைய அபாயாவே எப்ப பார்த்தாலும் போட்டுக்கொண்டு திரிஞ்சா உன்னை பாப்பானா? கிட்ட இருந்தா டாக்டர் மகளே ஏசுறான், மாத்தி வாங்கடி, எப்ப பார்த்தாலும் இந்த யூனிஃபார்ம் உடுத்து வந்தா உடுக்குறீங்க சரி, லேட்டஸ்ட் டிசைன்ல ஒவ்வொருத்தம் போடுற, அது மார்க்கத்தில் ஹராமானதுவல். மார்க்கத்துக்கு உட்பட்ட ஆடைகள் அணுகிறீர்களா? உங்களுடைய கவர்ச்சிகளை நீங்கள் கணவன்மார்களுக்கு காட்ட வேண்டும். வீட்டுக்குள்ள எந்த டிசைனும் இல்லை, வீட்டுக்குள்ள வந்து எம்டி ஃபேட் ஆகி ரோட்டுக்கு போகும்போது ஜகஜோதியா கிளம்புறாங்க. எப்படி ஜகஜோதி? இல்லாத கலர் எல்லாம் பார்க்கல உலகத்தில். ரெயின்போ கலர் இருக்கும், அந்த லுமினஸ் கலர் இருக்கும், நகையில் தொங்கும், இல்லாத கவர்ச்சி எல்லாத்தையும் வெளியில போப்புகளை ஏற்படுத்துறாங்க. வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அந்த தலைமுடி எப்படி விரிச்சு கொண்டு இங்கால எச்சி வடிஞ்சு கொண்டு இவன் பார்ப்பான். எப்படி வாழ்க்கை நடத்துறது, எப்படி ஒண்ணு நெருங்கிறது? பாவி பெண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வெளியே வரும்போது யாருக்கும் ஒன்றும் விலகாத மாதிரி அவங்க அந்த ஹிஜாப் சட்டத்தை பேணுவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது கணவன்மார்கள் பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு மெசேஜ் வந்துடும். அந்த காலத்தில் அப்படிதான். வெளியிலேருந்து வந்தாலும் ஜாகிலியா கால மக்கள் வீட்டுக்கு முதலாவது மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த நான் வந்துட்டேன் என்று மெசேஜ் அனுப்பிடுவாங்க ஏதோ ஒரு வழியில். அப்போ மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப நாள் பயணத்தில் இருந்து வந்திருப்பாங்க, களைப்புல வருவாங்க, ஆறுதலை தேடுவாங்க. அதனால் நாங்கள் சாபி பெண்கள் அறிவிக்கிறாங்க, எங்களுடைய தலைமுடியை நாங்கள் என்ன செய்வோம், சாம்பிராணி புகையை எடுத்து அதில் பிடிச்சு கொள்வோம். நல்லா குளிச்சு சாம்பிராணி புகையை போட்டு வாசனை திரவியங்களை தடவி கொண்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது காட்டுறதுக்கு. யாருக்கு? கணவனுக்கு. அப்போ நீங்கள் சாம்பிராணி புகையை பிடிக்கிற ஏன் ஃப்ரெஷ்னர் சரி தலைக்கு அடிச்சு குறைஞ்சது அதையாவது தலைக்கு அடிச்சு கொஞ்சம் கணவனுக்கு பல பல கமகமேண்டி வீட்டுக்குள்ளே இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். இது இல்லை. ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீ அந்த கவர்ச்சி மட்டும் இல்லை,
மனைவியுடைய உடல் உறுப்புகளை அரை நிர்வாணமாக நீ பார்க்கணும். குளிக்கிறதுலையாவது பாரு. அதுக்காகத்தான் ஒண்டா குளிக்க சொன்னது. இல்லாட்டி ரெண்டு பேரும் தனித்தனியா குளிக்கிறதுனால தண்ணி பில் எக்ஸ்ட்ரா வரும்ன்றதுக்காக ரசூலா சொல்லல. ஒன்றா குளிக்க சொன்னது இது. இப்படி குளிக்கும் போது ஒரு கவர்ச்சி வந்து ஒரு நெருக்கம் வரும், மனைவி தூரமாக மாட்டாங்கன்றதுக்காக உளவியல் ரீதியாக ரசூலா சொன்ன அறிவுரை. இதை வந்து ரசூலா எப்படி கேட்குறாங்கடா, ஆயிஷா நாயகி கிட்ட கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வந்து இந்த மீதம் வைத்த குளிப்பு கடமையான தண்ணியில் மீதம் வைத்த தண்ணியில் எப்படி நாங்கள் குளிக்கிறது, அது சரி வருமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலாவுக்கு சொல்கிறாங்க, தண்ணிக்கு வந்து குளிப்பு கடமையான்னு கேட்குறாங்க. தண்ணி குளிப்பு கடமையா? உனக்கு தானே குளிப்பு கடமை. யாரு குளிச்சு எப்படி மீய வச்சாலும் தண்ணி வந்து ஜுனூபத்தாகுமா? ஜனாபத்துடைய நிலையை தண்ணி அடையுமா? அடையாது. ஜோக் பாருங்க. ஒரு செய்தி அறிவுரைன்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரிப்பை, தொழுவும் விரிப்பை வந்து எடுத்து வர சொல்றாங்க. பள்ளிக்கு போய் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் வந்து குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மாத விளக்கு உங்களோட கையிலையா ஒட்டி கொண்டிக்குது, கையை போட்டு கொஞ்சம் எடுத்தந்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கையை போட்டு எடுத்தாங்களே. அப்போ சட்டத்தையும் சொல்றாங்க, குளிப்பு கடமையானவங்க வரக்கூடாது தான், கையில் ஒட்டி கொண்டிக்குதா? பாருங்க, ஜோக்கான வார்த்தையா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஒரு பெரியவர் படித்தவர் வந்து இப்படி சொல்லணும் என்று எதிர்பார்ப்பாங்களா? சட்டத்தை சொல்லணும் என்று எதிர்பார்ப்பாங்களா? சட்டத்தை கட் அண்ட் ரைட்டா சொல்லணும் என்று எதிர்பார்ப்பாங்க மக்கள். ரசூல் அப்படி சொல்லாம, உங்களோட கையிலையா மாத விளக்கு, எடுத்து தந்தா என்ன இப்படி கேட்குறாங்க. அப்ப இப்படி சுவாரஸ்யமாக பெண்களோடு பெண்களோடு இல்லை, அது விபரீதமாக போயிடும், மனைவிமார்களோடு பேச வேண்டும், பேசி பழக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலா இரவு தொழுகையை தொழுவாங்க. தொழுது விட்டு என்னை அப்படி எட்டி பார்ப்பாங்க. பார்த்து நான் உறங்கிக் கொண்டு இருக்கிறேனா விழித்து கொண்டு இருக்கிறேனா என்று நபிகள் நாயகம் பார்ப்பார்கள். பார்த்து ஃபைதா கலா சலாத்தஹு, தொழுகை முடித்த பிறகு நலர என்னை பார்ப்பார்கள். ஃபைன் குந்து யக்குலா, நான் வந்து விழிச்சு கொண்டிருந்தா தஹத்தஸமைய என்னோடு பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி வைன் குந்து நாயிமத்தன், நான் உறங்கிக் கொண்டிருந்தால் இல்தஜ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலையை பார்த்து அவங்க உறங்கிடுவாங்க இப்படின்னு சொல்றாங்க. எந்த டைம்ல இது? தஹஜ்ஜத்துடைய தொழுகையெல்லாம் தொழுதுட்டு விடிய காட்டில் ஒரு 4 மணிக்கு மாதிரி ரசூல்லா மனைவியை பார்ப்பாங்களாம். தொழுந்துட்டு கொரட்டை விட்டு தூங்குறாளா அல்லது விழிச்சு கொண்டு இருக்கிறாங்களா? விழிச்சிட்டு தான் இருக்கிறாங்கடா. ஆயிஷா, வாங்களே கொஞ்சம் பேசி கொண்டு இருப்போம், வாங்களே கொஞ்சம் செக் பண்ணுவோம். பேசுறது என்னங்க? செட்டிங் தானே. இந்த செட்டிங்கை யாரோட பண்ணணும்? பொண்டாட்டியோட பண்ணணும் செட்டிங். இவன் வாட்ஸ்அப்ல யாரோடய பண்றான் செட்டிங்? உன பொண்டாட்டியோட பண்ணு, விடிய காட்டிலும் பண்ணு, தாஜத் தொழுந்துட்டு பண்ணு செட்டிங். இந்த தூதர்கிட்ட உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி பேசணும். இப்ப நம்ம கணவன்மார்கள் பொண்டாட்டியை வந்து தாஜத் தொழுந்துட்டு எழுப்பாட்டி விட்டு வைங்க, ஹலோ கொஞ்சம் எலும்புகளை பேசுவோம். அடே, பகல் முழுக்க வேலை செய்ய வைக்கிறாய், ராவலையும் நிம்மதி இல்லை, விடியாங்காட்டில் என்னத்தான் பேசவா அவங்களோட? ஏலாம ஏசிடுவாள். இனிமேல் என்ன எழுப்பினு பாரு, தேத்தனில விஷத்தை வச்சு தந்துடுவார். ஆனா நீ தூங்கு, உறங்குமா உறங்கு, நீ விழிக்காமலே உறங்கு அப்படி அண்டுவான். பயம், பேசணும், கதைக்கணும், மனசு திறந்து பேசணும். இதுக்கு நேர காலம் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஆம்பளைகளுக்கு பிஸி, கடை வேலையா, கணக்கு வழக்கு பார்க்குறாங்களாம், சமூக பணி செய்கிறாங்களாம், அழைப்பு பணி செய்கிறாங்களாம், புஸ்தகம் எழுதுறாங்களாம், சொற்பொழிவு நிகழ்த்துறாங்களாம், அது பண்றாங்களாம், இது பண்றாங்களாம், அப்படி மாடி மாளிகை கட்டுறாங்களாம். வேலை இல்லை, பொண்டாட்டியோட பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. அதுவும் பாருங்க, ரசூல்லா பேசணும் என்று அதுக்காக கண்ட நின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கொண்டிருக்க கூடாது. ஒரு பொம்பளை வந்து டொய்லெட்டுக்கு போயிருக்கிறா, அவட கதவை தட்டி பேசிக்கொண்டிருக்கிறதா? அப்ப சலாத்துக்கே பதில் சொல்லக்கூடாது, தேவையில்லாத இடத்துல பேசவும் கூடாது, தேவையான இடத்துல பேசணும், பேச வேண்டிய வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா பிஸி பிஸி என்றோம், என்ன பிஸி என்று தெரியாது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் என்ன ஏற்படுத்திக்குதுண்டா, ஒரு ஆர்டிபிஷியல் பிஸியை உருவாக்கிக்குது. ஏதோ பிஸி,
என்னடா பிஸி நீ? பில்கேட்ஸ் ஆவினியா? மார்க் ஜுக்கர்பர்கா நீ? அவனுக்கே பிஸி இல்லைன்றான். ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்ச மார்க் ஜுக்கர்பர்க் சொல்றான், நான் ஃபேஸ்புக் பாவிக்கிறதும் இல்லை, எனக்கு அக்கௌண்ட்டும் இல்லை, எனக்கு பிஸியும் இல்லைன்றான். இவன் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு டயலாக் இன்டர்நெட்டை பயன்படுத்தி, மொபிட்டல் இன்டர்நெட்டை பயன்படுத்தி இவன் பிஸி. கடைசியில் சுற்றி வளைச்சி பாருங்க, ஒன்றும் இல்லை. என்னத்துக்கு பிஸின்றே தெரியா. தோர் மன உளைச்சலை உண்டு பண்ணிக்குது இந்த வாட்ஸ்அப், வைபர், இந்த ஃபேஸ்புக் எல்லாம். பிஸி, பொண்டாட்டியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதுவும் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, பேச வேண்டியது இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாம அவட மனோநிலையை பார்த்து, அவளுடைய அந்த ரசனைகள் என்னன்றதை பார்த்து ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறாங்க. கண்டறிண்டமாய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு ஆயிஷா நாயகி உறங்கி கொண்டிருக்கிறாங்க, பார்க்குறாங்க, நல்ல தூக்கம். ரசூலுல்லாஹ் அப்போ ஆயிஷா நாயகியை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க. என்னைக்கு போகிறாங்க? ஜன்னத்துல் பக்கீக்கு போகிறாங்க. அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மைய வார்டில் அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி கட்டளை இட்டு இருக்கிறாங்க. அதுக்காக போகிறாங்க. ஆயிஷா நாயகி வந்து எழும்புறாங்க விழித்து கொண்டு, என்ன அல்லாவின் தூதர் போனாரு, சொல்லாமல் போயிட்டாரு, ரசூலுல்லாஹ்க்கு 9 மனைவிமார்கள் வேற, எனக்கு தந்த நாள் இது, பங்கு போட்ட நாள், இந்த நாளில் வேற மனைவிட வீட்டுக்கு போகிறாங்களோ, இது போன்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் பின்தொடர்ந்து போகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீல அந்த கபர்வாசிகளுக்காக துஆ கேட்கறது, இஸ்திஃபார் செய்கிறத பார்த்துட்டு உடனே பதட்டத்தோட வந்து வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து படுத்துக்கொள்றாங்க. மூச்சு வந்து வேகமாக போகிறது, ஏறி இறங்குறத ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஆயிஷாவே, என்னமோ நடந்திருக்குது, நீங்களா சொல்றீங்களா அல்லது அல்லாஹ் அறிவிச்சு தரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நாங்களாம் இருந்தால் என்ன கேட்போம்? மாட்டினா இன்றைக்கு மாட்டினியா? எங்கடி போனாய்? எங்கே போனாய் சொல்லு. ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கல, நீங்களா சொல்றீங்களா அல்லது அல்லாஹ் அறிவிச்சு தந்துடுவான். எப்படி பார்க்குறாங்க? என்னமோ இவர் வந்து ஆண் பிதா தான், பிதா மகன் இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் மாதிரி, நான் கண்டுபிடிப்பேன். உனக்கு மறைவான ஞானம் இருக்குதா? இல்லை. இதையும் ரசூலுல்லாஹ் சென்டிமெண்ட்டாக டீல் பண்ணுறாங்க. பாருங்க, என்னென்னு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். இதோ வித்தியாசமாகிக்குது, அல்லாஹ் அறிவிச்சு தந்துடுவான், சொல்லுங்க ஆயிஷான்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வேற எங்கே செய்ய போனீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன், பார்த்தா நீங்கள் ஜன்னத்துல் பக்கீல இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சமாளித்து கொள்கிறாங்க. நான் அல்லாஹ்வின் தூதராகிய நான் துரோகம் செய்வேனா? ஆயிஷாவே, நான் துரோகம் செய்வேனா? செய்ய மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சமாளிக்கிறாங்க. இந்த செய்தியில் 2 விஷயம் உண்டு. ரசூலுல்லாஹ் படுத்து கொண்டிருந்த மனைவியை எழுப்பாட்டிங்க, வா அவசரமாக ஒரு வேலைக்கு போகிறேன், நீ பாட்டுக்கு படுத்து கொண்டிருக்கிறாய், கதவை திறந்து போட்டு கள்ளன் உள்ளுக்கு வந்துடுவான் இப்படி என்று சொல்லி அவ டிஸ்டர்ப் பண்ணாமல் ரசூலுல்லாஹ் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு, வீட்டையும் பாதுகாப்பாங்களே ரசூலுல்லாஹ், அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சுட்டு தண்ட காரியத்தை முடிச்சுட்டு வராங்க. சந்தேகப்பட்டு மனைவி கேட்கும் போது, நடந்து கொள்ளும் போது அந்த சந்தேகத்தை உளவியல் ரீதியாக நிவர்த்தி செய்கிறாங்க. பாருங்க, இதுதான் அல்லாஹ்வின் தூதர். மனைவியுடைய அந்த உள்ளத்தை புரிஞ்சு, அவக்கும் ஒரு மனசு இருக்குதுன்றதை விளங்கி ரசூலுல்லாஹ் ஃப்ளெக்சிபிளாக நடந்தாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த உளவியல் ரீதியான வழிகாட்டல்கள். இவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மனைவி என்றா அவளை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அவளுக்கென்ற ஆசாபாசங்கள் இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த நாங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய எப்படி செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். நீ எதை வேண்டுமென்றாலும் கேளுமா, உனக்கு நான் வாங்கி தருவேன், என்ட பாசம் நீ, என்ட ஈரக்கொலை நீ என்னத்தை செஞ்சாலும் நான் தாங்கிக் கொள்ளுவேன், உனக்கு அன்பா பாசமாக இருப்பேன். எவ்வளவு பாசமாக வளர்க்குறோம். அந்த பொம்பளை பிள்ளை பெருசாகி வயசுக்கு வந்த பிறகு இன்னொருத்தனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். அப்படி திருமணம் முடிச்சுட்டு எங்கட மகளே போறா. அவளுக்கு அமைகின்ற கணவன் அவளுடைய தேவைகளை, என்ன தேவை, ஒரு பயணம் கூட்டி போகணும், ஒரு விளையாட்டு சாமானத்தை வாங்கி கொடுக்கணும், அல்லது அவளுக்கு செலவுக்கு கையில் சல்லி கொடுக்கணும், அல்லது அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும், அவள் விரும்புகிற சாப்பாடை எடுத்து கொடுக்கணும், அவள் கேட்குற பொருளை வாங்கி, அப்படித்தானே நாங்கள் மகளை வளர்த்தோம். அப்படித்தானே ஏண்ட பிள்ளைய நான் வளர்க்குறேன், உங்களோட பிள்ளைய நீங்கள் வளர்க்குறீங்க. அப்போ அவள் இன்னொருவனுக்கு மனைவியாக செல்லுகின்ற நேரத்தில் அவன் இவளுடைய ரசனையை புரியாவிட்டால், இவளுடைய தேவைகளை உணராவிட்டால் எப்படி நரக வாழ்க்கைக்கு மாறுவா? என் வாப்பா எப்படி என்னைய பார்த்து கொண்டாரு, இந்த இருக்கிறானே பிஞ்சு பிசுனாரி,
ஒரு 5 செலவழிக்கிறான் இல்ல, எனக்காக பார்க்குறான் இல்ல, என்னைய வெளியே கூட்டி போறான் இல்ல, இப்படி கேட்டு கவலைப்படுவாளா இல்லையா? அப்ப அவளுடைய ரசனையை விளங்கணும். விளங்கி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், என்ன விருப்பம் சாப்பிட்றதுக்கு? உங்களுக்கு பர்கர் வேணுமா, சப்மெரின் வேணுமா, ஹலால் கேஎஃப்சி கோழி வேணுமா, அல்லது பிஸ்ஸாட சிக்கன் என்ன பிஸ்ஸாட என்னது பிஸ்ஸா வேணுமா, என்ன வேணும்? இதெல்லாம் வேணாம். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த டெக்ஸ்டைல் கடை ஒன்றிக்குது அதுக்கு கூட்டி போங்களே. அதுக்கு என்ன ஏலா அப்படி இல்லை, கூட்டி போங்க. உங்களோட மகள் கூட்டி போனால் மகள் வந்து எத்தனை மணித்தியாலும் அந்த டெக்ஸ்டைலுக்குள்ளே கழிச்சாலும் பாருங்க, என் மகள் செல்லம் நல்ல செலெக்ஷன் பண்ணுவா பாருங்க. அவளுக்கு தான் அன்காமன் ஸ்டைலை செலக்ட் பண்ண தெரியும். என் மகள் அவள் அழகாக செலக்ட் பண்ணுவான், அவ்வளோ ஜீனியஸ் அவள். பொண்டாட்டி கொஞ்சம் 2 சாரி எடுத்து இப்படி போட்டு 2 சுடிதார் எடுத்து இப்படி வீசினோன்னே, என்னடி அவனை டிஸ்டர்ப் பண்ணுறாய், கடைக்காரன் ஏசுவாண்டி, பதுவாக பண்ணுவாண்டி. ஏன் உங்களோட மகளுக்கு ஒரு பார்வை, மனைவிக்கேன் இன்னொரு பார்வை? புரியணும். ரசூலா என்ன செஞ்சாங்க? பெருநாள் தினத்தன்று சஹாபாக்கள் வந்து விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். ரசூலாக்கு விளங்குது, அவங்களோட பாவனையை வச்சு ரசூலா புரிஞ்சு கொள்றாங்க. கேட்கல, ஆயிஷாவே என்ன பார்க்கணுமா? எல்லாம் இது ஆமா சரி வாங்க. எப்படி பார்க்க வச்சாங்க தெரியுமா? அம்மாக்கள் வந்து வெளியே கூட்டி போவே மாட்டான். கூட்டி போனாலும் போத்தி எல்லாத்தையும் செஞ்சு இவ வந்து காட்டனுக்குள்ள திரைக்குள்ள அடைச்சி ஹிஜாப் ஹிமார் ஜில்பாப் சட்டத்துக்கு உட்பட்டு வெளியில உள்ளவங்களை பார்க்கலாம். அப்ப ஹிமார் சட்டத்துக்கு உட்பட்ட ஹிஜாப் சட்டத்துக்கு உட்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையே நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க? ரசூலா இப்படி ஆயிஷா நாயகி ரசூலோட பின்னாடி இருந்து ரசூலுடைய கண்ணமும் ரசூலுடைய வலது கண்ணம் ஆயிஷா நாயகிட இடது கண்ணத்தோட இப்படி இணைச்சு கொண்டு 2 பேரும் ஆயிஷா நாயகி பார்க்குறாங்க. அந்த போட்டி விளையாடுறது, அம்பேந்து விளையாடுற அந்த காட்சியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நேரம் நிற்கிறாங்கண்டா, ஜனாதிபதி, ஆன்மீக தலைவர், மிகப்பெரிய இபாதத்சாலி, பஞ்சாயத்து நடத்த கடமைப்பட்டவர், கோர்ட்ஸ் நடத்தணும் அவர் ஒரு ஜட்ஜு, அவர் ஒரு நீதிபதி, எல்லா வேலையும் பொறுப்புகளும் இருக்குது, பகல்ல நிறைய உழைக்க வேண்டி இருக்குது. எல்லாம் இருந்தும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானே போதும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லுகின்ற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருந்து அந்த போட்டியை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தார்கள் என்று அறிவிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில நாங்க இருக்கணுமா இல்லையா? நாங்க அப்படியா இருக்கிறோம்? அந்த நிலையில இல்ல. எங்கட நிலை என்ன தெரியுமா? மனைவியிட ரசனையை பார்க்கறது இல்ல. எனக்கு டைம் கிடைச்சா கூட்டி போவேன், டைம் இல்லைண்டா இல்ல. பொம்பளைல ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், எப்ப பார்த்தாலும் இந்த வெளி உலகத்துல பயணம் போறதே வாழ்க்கை. ஒரு சனிக்கிழமை வரையலாம் பயணம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரையலாம் பயணம், ஒரு போயா வரையலாம் பயணம். முதல்ல உங்களுக்கு என்ன சட்டம் தெரியுமா? வக்கர்ன ஃபீ புயூத்திக்குன்ன, உங்களுடைய எங்க இருங்க வீடுகளில் நீங்கள் தங்கியிடுங்கள். அதே மாதிரி வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்திலே நீங்கள் எப்படி வெளியே சுற்றி திரிந்தீர்களோ அது போன்று நீங்கள் சுற்றி திரியாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோமா? எப்ப பார்த்தாலும் பயணம் 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 என்று பயணத்துக்காகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் நாங்கள் இருக்கக்கூடாது. அடுத்ததா இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? கணவன் மனைவியா 2 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆடைகள், நீ அவனுக்கு ஆடை, அவன் உனக்கு ஆடை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆடை என்றால் என்ன? ஆடை என்று சொன்னால் அந்த மானத்தை பாதுகாக்கிற, எங்களோட ஆரோக்கிய தேக ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற, எங்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துற, எங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்துற ஒரு கவசம் தான் ஆடை என்பது. அந்த மாதிரி கண்ணியத்தை ஏற்படுத்துற, மரியாதையை ஏற்படுத்துற, ஒரு தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்துற ஒரு கவசமாக ஆணும் பெண்ணும் இருக்கிறார்களா? இல்லை. கணவன் கிட்ட பல குறைகள் இருக்கும், மனைவி கிட்டையும் பல குறைகள் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைண்டா 2 பேரும் சண்டை பிடிக்கிற டைம்ல வீட்டு வாசல்ல நின்று கொண்டு கேட்டீங்கண்டா போதும். 2 பேரும்
சண்டை பிடிப்பாங்க பாருங்க. அந்த டைம்ல வீட்டு வாசல்ல நின்றுக்கோங்க, ரெக்கார்டிங் வேணும்னா போட்டுக்கோங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க. என்ன ஸ்டார்டிங்? அவ பேசுவான், நீ ஒரு ஆம்பளையா ஸ்டார்ட் பண்ணுவான். உண்ட உம்மா அப்படி, உண்ட வாப்பா அப்படி, உண்ட தாத்தா அப்படி, உண்ட தங்கச்சி இப்படி, உண்ட குடும்பம் அப்படி, நீ என்னத்தை செஞ்சாய், நீ என்னத்தை கிழிச்சாய், நீ என்னத்தை சிறைச்சாய், நீ என்னத்தை சாதிச்சாய், இப்படியே பட்டியல் போகும். அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான், நீ ஒழுக்கமானவளா? ஸ்டார்ட் மெயின் சுவிட்சில் கைய வைப்பான். நீ உனக்கு மட்டும் ஒழுக்கமா? உண்ட வாய் மட்டும் நல்லமா? உண்ட வாயை திறந்தா எம்மாத்தகம டவுன் வரக்காட்டிலும் போகுமே அப்படின்னுவான். அம்புழுவாங்க அந்த வரக்காட்டில் ஏறுமே. அப்படி வாய் உண்ட வாய். நீ லேசிப்பட்டவளா? குடும்பம் பிரிக்கிற சதிக்காரி, என் உமா விட்டு பிரிச்சாய். மானம் மரியாதெல்லாம் நாரி நறாங்கி நடு ரோட்ல வெக்கி தலை குனிற நிலைமை. அப்படி ஒரு நிலைமை. எங்க ஆடை? ஆடையா இருந்தா ரசூல்லா நாங்க என்ன செய்வோம்? அழகான ஒரு நாங்க விரும்புற ஒரு ஆடை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, கிழிஞ்ச ஆடையை இன்னும் கொஞ்சம் கிழிப்போமா? இன்னும் கிளி கிளி என்று கிழிச்சு வைப்போமா? இல்ல. என்ன செய்வோம்? விருப்பமான ஒரு ட்ரெஸ் வைங்க. விருப்பமான ட்ரெஸ் தச்சு அந்த தையல் மா கூட விளங்காமைக்கிறதுக்கு ஒரு டிசைனை போட்டுருவாங்க. இப்ப நிறைய இளைஞர்களை பாருங்க, டெனிம் உடுக்குறான். எப்படி உடுக்குறான்? நிறைய இடத்துல கிழிஞ்சி கிழிஞ்சி தானே. விஷயம் வெளியே, விஷயம் வெளியே. நிறைய பேர்கிட்ட கிழிஞ்சி ஒன்று பின்னுக்கு வெளியே, இல்லாட்டி முன்னுக்கு வெளியே, இப்படி இருக்குது. கேட்டா இது டிசைன்ன்றான். சரி, டிசைன் அவன் என்ன புரிறான்? ஒன்று உளவியலா விளங்கிக் கொள்ளணும். இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிஞ்சதாவது பயன்படுத்த நினைக்கிறான்னு போயிட்டு கொண்டிருக்கணும். மார்க்கத்தில் அவுரத் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தடைக்குது, அதை பார்த்துக்கொள்ளணும். அப்ப இப்படி வந்து நீயே ஆணை பயன்படுத்தும் போது ஒரு பெண்ணை அல்லாஹ் ஏன் ஒரு ஆடைக்கு ஓமையாக்குறான்? கிழிஞ்சாலும் அதை தையல் கூட விளங்காம அந்த சைடு அடிச்சு தாங்கண்டுவாங்க. நீங்க வந்து கொளுத்துட்டீங்க அல்லது மெலிஞ்சிட்டீங்க, என்ன செய்வீங்க? ட்ரெஸ் சரியில்லைன்னு வீசுவீங்களா? அதை கொளுத்திருந்தா தையலை பிரிப்பாங்க, மெலிஞ்சிருந்தா இடையில தையலை அடிப்பாங்க. எதையாவது பண்ணி இருக்கிற ட்ரெஸ்ஸை பாதுகாக்க நினைக்கிறீங்கடா, அந்த பெண்களுடைய ட்ரெஸ் தான் உங்களுடைய கணவன். அவனை பாதுகாக்கிறது உங்களோட வேலை. இன்னும் கிளி கிளி என்று கிழிச்சிங்கண்டா மானம் தானே பறக்கும். காதி கோட்ல வருஷத்துக்கு 6000 விவாகரத்துகள், 12,000 பேர் திருமணம் முடிக்கிறான். வருஷத்துக்கு 6000 பேர் விவாகரத்து செய்யறான் முஸ்லிம் சமுதாயத்தில். காதி நீதிமன்றங்கள்ல ஆடைகள் எல்லாம் பறக்குது, கிழியுது, துவைக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த கல்லில் வந்து துவைப்பாங்க பார்த்தீங்களா? தப்புறது தப்பு தப்பி இந்த நிலைமைக்கு போகுது. இப்படி இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குற மனப்பாங்க இருக்கணும். ரசூலா எப்படி சமாளிக்கிறான்? பிரச்சனையை சமாளிக்கிற முறையை பாருங்க. பிரச்சனை வராத குடும்பம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு மனைவிட வீட்டில் இருந்து ஒரு தேன் தட்டுல வருது. ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க? அந்த தேன் தட்டை தட்டியே விடுறாங்க. அவங்களோட ஆங்கிள் என்ன தெரியுமா? இது என்னுடைய நாள், நான் ரசூலாவுடைய கழிக்கிற நாள். இந்த நாள்ல ஏண்ட மாப்பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், நான் உறங்குறதுக்கு ஏற்பாடு செய்வேன், நான் சாப்பாடு கொடுக்காமலும் விடுவேன். அடுத்த மனைவி என்ன அதை பத்தி மூக்கம் நினைக்கிறது? ஏண்ட நாள்ல தேன் அனுப்பி ரசூலா மேல வந்து தனி பாசத்தை காட்டி ரசூலோட பாசத்தை பிரிக்க பாக்குறீங்களாண்டு அடுத்த மனைவி அனுப்பின அந்த தேன் தட்டை தட்டி விட்டுறாங்க. பொம்பளை இப்படி திங்க் பண்ணுவாங்க, அது வாஸ்தவம் தான். ஆயிஷா நாயகி ஒரு பெண்மணி தானே, அப்படி யோசிச்சு தட்டி விடுறாங்க. ரசூலாவுடைய முன்னாடி யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹும், மிகப்பெரிய நபித்தோழர்கள். இப்ப ரசூலோட மாமனார் வேற முன்னாடி, உற்ற நண்பர்கள் முன்னாடி, அடுத்த மனைவிட வீட்டில இருந்து வந்த அந்த தட்டை வந்து இப்படி போட்ட உடனே மான பிரச்சனை. இப்ப வந்து தட்டு உடஞ்ச பிரச்சனை இல்லை, மான பிரச்சனையா மாறிடும். நாங்க இருந்தா என்ன செய்வோம்? நாங்க வீட்டில் நண்பர்களோட பேசிக்கிறோம். நண்பர்களுக்கு டீ சப்ளை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களோட பொண்டாட்டி வந்து ஒரு நண்பருக்கு டீ நான் இப்படி கிளாஸை கொடுக்க இப்படி தட்டி விட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்னைய பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க இதுதானே, உடனே பத்தி கொண்டு வரும் பாருங்க. இவருக்கு கேஸ் கோவம், என்ற மானத்தை வாங்குறியா? இவர் ஆம்பளை சிங்கம். இப்ப சிங்கம் வந்து வெயிட்டா அடிக்க போகுது. இப்ப எப்படி
அப்படி சூடேறி சைத்தான் டக்குன்னு ஐடியா கொடுப்போம். பாத்தியா உன்னோட ஆண்மையை வந்து கேள்விக்குறி ஆக்கினாலா இல்லையா? மான மரியாதை தொலைஞ்சிருச்சு. எழுப்பி ஏய் இதுக்காகவே உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்டி. டிவோர்ஸுக்கு போவாங்க. ரசூல்லா இறை தூதர் என்றதை நிரூபிக்கிறாங்க பாருங்க. ரசூலா வந்து அவங்களும் மரியாதையை காப்பாற்றி கொண்டு நண்பர்கள் மத்தியிலையும் அவங்களுக்கும் மரியாதையை ஏற்படுத்தி மனைவியுடைய நியாயமான ரோசத்தையும் ஒத்துக்கொண்டு எப்படி நடந்தாங்க தெரியுமா? அடுத்தவங்களுக்கு அநியாயமும் செய்யாம ஒரு தீர்ப்பு சொல்றாங்க பாருங்க. ரசூலா வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சாபாக்களுக்கு சொல்றாங்க, ஆரத் உம்முக்கும், உங்களோட உம்மாக்கு ரோசம் வந்துருச்சு. ரசூலா சொல்றாங்க, யார்கிட்ட உம்மாக்கா? அபூபக்கர்ட உம்மா தானே. இப்ப அவங்க அபூபக்கர்ட மவள் தான் ஆயிஷா. உம்மாத்துல் மூமினின் பட்டியல்ல மூமினான ஆண்களுக்கு தாய் யாரு? ஆயிஷா. ஏன்னா ரசூலாவுடைய மனைவி. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூமினான ஆண்கள் அனைவருக்கும் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரசூல் எப்படி திருப்பி விடுறாங்கன்னு பாருங்க. உங்களோட தாய்க்கு கோபம் வந்துருச்சு பாருங்களே அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து அவமானம். வந்தவங்களுக்கு எங்களோட தாய் கோவப்பட்டுட்டாங்களே, அவங்களுக்கு தாய் இல்லைன்னு சொல்லலுமா? உங்களோட பொண்டாட்டி தானே எங்களோட தாய்ன்றீங்க. அவங்களோட தாய் தான், இவ ரசூலோட பொண்டாட்டியும் தான், ஒன்றும் பண்ணலாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த நடந்த இன்சிடென்ட் அவமானத்தை இப்போ பிரித்து கொள்றாங்க. எல்லாருக்கும் தான். ரசூல் அப்படி சொல்லிட்டு ரோசம் வந்துருச்சு. அவ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு சொல்லலை, கொஞ்சம் ரோசம் பட்டாங்க. இந்த நாள் அவங்களோட நாள். அடுத்தவண்ட பொண்டாட்டியில் அடுத்த பொண்டாட்டி கிட்ட இருந்து வாரதை அவங்க விரும்பலை, நியாயமானது தான் என்ற மாதிரி அவங்களையும் பாதுகாத்துட்டு ஆயிஷா நாய்க்கு ஒரு வார்த்தை திட்டாம ஆயிஷா நாய்க்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றாங்க. ஆயிஷாவே, இதை வந்து நான் கிளீன் பண்றேன், தேன் எனக்காக வந்தது, நான் அதை விட்டு கொடுக்குறேன். தேனை வந்து நான் துப்புரவாக்கி அந்த நிலத்தை கிளீன் பண்ணி எடுக்கிறேன். தட்டை உடைச்சிட்டீங்க, அந்த தட்டு என்னுடைய அடுத்த மனைவிக்குரியது. எனவே அவங்களோட உரிமையில நான் கை வச்சிடக்கூடாது. நீங்க உடைச்சதுக்கு பதிலா தட்டை ஒன்றை நீங்க என்ன செய்யுங்க, புதிய தட்டை அனுப்பி வச்சிருங்க. நஷ்ட ஈடு கொடுக்கணுமா இல்லையா? ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தினா நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதையும் கொடுக்க வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இன்சிடென்ட் அப்படியே பாருங்க. அது வந்து சொல்றது ஸ்தானோச்சித பிரஜா வேண்டுவாங்க. சிங்களத்தில் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆணி அடிக்கணும். அந்த பேலன்ஸ் பண்றது, அந்த விட்டு கொடுப்பு, அந்த புரிந்துணர்வு, இதுதான் ஒரு நிர்வாக ஆளுமை, ஒரு குடும்ப ஆளுமை. இந்த ஆளுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் திறமையாக பயன்படுத்தி குடும்ப பிரச்சனைகளை சரி செய்து கொண்டார்கள். இப்ப யோசிங்க, எங்களோட மனைவிமார்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் 1008 பஞ்சாயத்து இருக்கும், பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வச்சு நானும் அவளும் கீரியும் பாம்புமாய் சண்டை போட்டுக்கொண்டு வாழ்க்கையை கழிக்கிறதா? நீ ஓண்ட கெத்துல இரி, எனக்கு ஏண்ட கெத்து. நீ ஓண்ட ஸ்டைலில் போனா நான் ஏண்ட ஸ்டைலில் போவேன். நீ ஒண்டா நான் 2 அடி, நீ 8 அடி பாய்ஞ்சா நான் 16 அடி பாயும். ஒருத்தரும் பாய மாட்டா. இப்படி இவ 8 அடி பாய போல இவர் கணக்கு பண்ணி 16 அடி பாய்வாரா? லூசு குடும்பம் வேண்டுவாங்க யாராவது பார்த்தா. 2 லூசு, அது 8 பாயுது, இது 16 பாயுது. இதை அப்ப எதுக்கு வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பழங்காலத்து பழமொழியை வச்சு கொண்டு எதுக்கு சண்டை பிடிக்கணும், ரோசம் காட்டணும்? இல்ல, நீயும் மனிதன், நானும் ஒரு மனிதன். 2 பேருக்கும் ரோசம் இருக்குது, மானம் இருக்குது. 2 சிந்தனைகள், 2 விதமான உளவியல்கள். அந்த 2 உளவியலையும் இணைச்சி விட்டு கொடுத்து சில தன்மைகளை புரிஞ்சி நிலைமைகளை புரிஞ்சி அனுசரித்து தவறுகள் அனைவரும் செய்வார்கள் என்பதை புரிந்து இணங்கி போனா அது குடும்பம், அது குடும்ப உளவியல். இந்த உளவியலை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. அற்பமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க போகிறோம். இதுல வந்து குடும்ப நிம்மதியை இழந்துட்டு சண்டை பிடிச்சி நரக வாழ்க்கை வாழ்றதா? அல்லது இந்த நிமிஷத்துல என் பொண்டாட்டி எனக்காக செஞ்ச தியாகங்கள் இருக்குதே, அதை நினைச்சு அவ செஞ்ச பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நினைத்து அவ எனக்கு செய்கின்ற இது போன்ற சிறிய சிறிய தவறுகளை நான் மன்னிப்பதற்கு தயார். மானக்கேடான விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் நான் இணங்கி போறதுக்கு தயார், மன்னிக்கிறதுக்கு தயார் என்று ஆண்கள் வருவார்கள் என்றால் அது மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கும். என்னுடைய கணவன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படி சொல்லல. அது இல்ல, என்ற கணவன் எனக்காக உழைக்கிறார், எனக்காக கஷ்டப்படுறார், என் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறார், எனக்கு சாப்பாடு போடுறார், எனக்கு உடுப்பு தந்திருக்கிறார், இருக்க இடம் தந்திருக்கிறார், மகர் கொடுத்திருக்கிறார், நோய்வாய்ப்பட்டா கவனிக்கிறார்.
வாழ்க்கையில கஷ்டப்படுறார், அவர் செய்யற தவறுகளை மன்னிச்சு நான் இணங்கி போறதுக்கு தயார் என்று எப்ப மனைவிமார்கள் நினைக்கிறீர்களோ அப்போது உங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி இணங்கி போவதற்கு தயாரா? அப்படி தயார் என்றவங்க கையொசுங்க. யாரு ரோசத்தோட வந்து இன்னும் பகைகளை நீடிக்க போறீங்க? இல்ல இந்த இன்பமான பொம்பளைகளுக்கு ஐடியாவே இல்லை போல, கையே ஒஸ்திர மாதிரி இல்ல, கீரியும் பாம்பும் தான் என்றது உறுதிப்படுத்துறீங்களோ? கையா எல்லாரும் தயார். அந்த உறுதிமொழியை எடுத்து நிம்மதியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஹலாலான இந்த வாழ்க்கை, மனைவி கணவன் மனைவி இந்த உறவு அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். இல்லறத்தில் ஈடுபட்டாலும் நன்மை என்று சொன்ன ஒரு மார்க்கத்திலே சந்தோஷமா ஹலாலான வழிகளில் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்து வாழ்க்கையை ஹலாலான முறையில் அனுபவிச்சு இந்த உலகத்தில் நிம்மதியா வாழுங்க, மறுமையிலும் வெற்றியை அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.